இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய புவியியல் ஜாகிரஃபியில் அழகு 5ல் இருக்கக்கூடிய நீர்க்கோளம். இது முழுசாக பார்க்க போகிறோம். அத்தியாய கட்டடக்கம், அறிமுகம், நிலம் மற்றும் நீரின் பரவல், நன்னீர், பனிக்கோளம், பெருங்கடல்களும் கடல்களும், உலகின் பெருங்கடல்கள், கடல்சார் மண்டலம், கடலடி நீர் நிலத்தேற்றங்கள், பெருங்கடல் வெப்பநிலை, கடல் நீரின் ஓர்பியம், பெருங்கடல் இயக்கங்கள், வெப்ப ஓர் சுழற்சி. அறிமுகம். நீரின்றி அமையாத உலகினிலும் யார் யாருக்கும் வானின்றி அமையாத உலகு. உலகில் நீர் இல்லாமல் வாழ முடியாது. மழை இல்லாமல் இருந்தால் புவி ஒழுக்கம் இருக்காது என திருவள்ளுவர் கூறுவது போல உலகில் தண்ணீர் மிக முக்கிய வளமாகும். இங்கே மேலே கற்றல் நோக்கம். நீர்க்கோளத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுதல், கடல்கள், பெருங்கடல் மற்றும் கடல் நிலத்தேற்றங்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி அறிவது, பெருங்கடல்களின் அசைவுகளையும் கடல் நிலை காலநிலை மீதான அவற்றின் தாக்கத்தையும் பற்றி அறிந்து போற்றுதல். உலகில் 90% நீர் அண்டார்டிகாவில் நன்னீர் பெட்டகமாக உள்ளது. உலகின் 85% மக்கள் புவியின் பாதிக்கு மேற்பட்ட மிக வறட்சியான பகுதிகளில் வசிக்கின்றனர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இப்பொழுது நாம் நீர்க்கோளத்தை பற்றி விரிவாக கற்போம். நீர் என்பது புவியில் காணப்படும் பொதுவான பொருளாகும். புவியில் வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் நீர் ஒரு முக்கிய அங்கமாகும். நீர்க்கோளம் என்பது புவியின் 4 கோளங்களில் ஒன்று. நீர்க்கோளம் என்பது புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நீர், நிலத்தடி நீர், வளிமண்டலத்தில் காணப்படும் நீர் ஆகியவைகளை கொண்டதாகும். நிலத்தடி நீரை ஒரு கணிசமான அளவு நீர் காணப்படுகிறது. வளிமண்டலத்தில் நீர் 3 நிலைகளில் திட, திரவ மற்றும் வாயுவில் காணப்படுகிறது. நீர்க்கோளம் தொடர்ந்து இயக்கத்தில் உள்ளதால் நீர் மொத்த அளவு காலப்போக்கில் மாறாது. புவிக்கோளத்திலே அதன் நிலை மாற்றப்பட்டு மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு நீர்க்கோளம் தண்ணீர் அமைப்பாக, அதாவது க்ளோஸ்டு சிஸ்டமாக செயல்பட்டு வருகிறது. நிலம் மற்றும் நீரின் பரவல். புவியானது நிலம் மற்றும் நீரால் சூழப்பட்டுள்ளது. புவியின் மொத்த பரப்பில் நீரானது 70.8%, அதாவது 3361 மில்லியன் சதுர கிலோமீட்டர் சதவீதமும், நிலமானது 29.2, அதாவது 148 மில்லியன் சதுர கிலோமீட்டரும் சதவீதமும் காணப்படுது. 96.5% நீர் ஒவ்வொரு நீர்வாக கடல்களிலும் பெருங்கடலிலும் காணப்படுது. நன்னீர் அளவு வெறும் 2.5 மட்டுமே. ஓர்ப்பான நிலத்தடி நீரும் ஓர்ப்பு ஏரி நீரும் இணைந்து 1% காணப்படுகிறது. இப்போ நன்னீர். கடல் நீரோடு ஒப்பிடும்பொழுது நன்னீரில் உள்ள உப்பின் அளவு 1%க்கும் குறைவாக இருந்தால் அதை நன்னீர் என்கிறோம். 0.35% முதல் 1% வரை ஓர்ப்பியம் கொண்டுள்ள நீரை ஓர நீர், அதாவது மேர்கனல் வாட்டர் என்கிறோம். ஏனெனில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இந்த நீர் தான் பல இடங்களில் பயன்படுத்தி உகந்ததாக உள்ளது. நன்னீர் பரவலில் 68.6% பனியாறுகளாகும். பனிக்குழிகள்னா கிளாரஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸாக மூடப்பட்டுள்ளது. இப்போ நன்னீரானது 30.1% நிலத்தடி நீராகும். மீதமுள்ள 1.3% நீர் புவியின் மேற்பரப்பில் நீராகவும் காணப்படுகிறது. இப்போ அதில் புவி மேற்பரப்பில் நீர் என்பது நிலம் மற்றும் கடல் பகுதியில் காணப்படும் பனிக்கட்டி, ஆறுகள், ஏரிகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் உவர்ச்சேற்று நிலங்களில் காணப்படும் நீர், மண், வளிமண்டலம் மற்றும் உயிர்கோளத்தில் காணப்படும் நீர், ஈரப்பதம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். உலகெங்கும் காணப்படும் ஆறுகளிலும் ஏரிகளிலும் நன்னீரின் ஆதாரங்களாக இருக்கின்றன. நன்னீரின் சமுதாயத்திற்கு மிகவும் இன்றியமையாததாகும். ஆறுகள் பெரும்பாலும் மலைகளில் காணப்படும் பனியாறுகளே, ஊற்றுகளிலே அல்லது ஏரிகளில் உற்பத்தியாகின்ற கங்கை ஆறு இமயவெளியில் உள்ள கங்கோத்ரி என்ற பனியாற்றிலும், காவிரி ஆறு கர்நாடகா மாநிலத்தில் உள்ள குடகு மாவட்டத்தில் தலை காவிரி என்ற ஊற்றிலும் உற்பத்தியாகிறது. நயல் உகண்டா நாட்டில் உள்ள விக்டோரியா ஏரியில் உற்பத்தியாகிறது. ஆறு வரையறுக்குட்பட்ட இரு கரைகளுக்கிடையே வழியில் ஓடி இறுதியில் கடலின் முகத்துவாரத்தில் அல்லது ஒரு ஏரியில் விழுகின்றது. ஒரு ஆறு ஏரியிலோ அல்லது நிலத்தால் சூழப்பட்ட உள்நாட்டு கடலில் கலந்தால் அதனை உள்நாட்டு வடிகால், இன்லேண்டு ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க. ஆப்பிரிக்காவில் உள்ள நைல் நதி தான் உலகிலே மிக நீளமான நதியாகும். இந்த நதி எகிப்து, உகண்டா, எத்தோப்பியா, கென்யா, தன்சானியா, காங்கோ, ருவாண்டா, புருண்டி, சூடான் மற்றும் எரித்ரியா ஆகிய நாடுகள் வழியாக ஓடி கெய்ரோ நகரத்திற்கு வடக்கில் டெல்டாவை உருவாக்கி மத்திய தரை கடலில் கலக்கின்றது. அமேசான் ஆறு உலகின் 2வது நீளமான நதியாகும். இது உலகின் மற்ற ஆறுகளை காட்டிலும் மிக பெரிய ஆற்று கொப்பரையாக கொண்டுள்ளது. இந்த ஆறு பெரு, கொலம்பியா மற்றும் பிரேசில் வழியாக ஓடி தென் அட்லாண்டிக் பெருங்கடலில் கலப்பதற்கு முன்பாக கலிமுக டெல்டாவை உருவாகின்றது. உலகில் 263 ஆறுகள் சர்வதேச அரசியல் எல்லைகளை கடந்து செல்கின்றது அல்லது எல்லைகளாக அமைந்துள்ளது. சீனா யாங்டாலிசிங்
ஆறு ஆசியாவின் மிக நீளமான ஆறாகும். இது உலகின் 3வது நீளமான ஆறாகும். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் மிக நீளமான ஆறானது மிசிசிப்பி மிசரினி உலகின் 4வது பெரிய ஆறாகும். உலகில் உள்ள ஆறுகளில் காணப்படும் நீரான அளவானது 2120 கன கிலோமீட்டர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நாடுகளை தவிர ஆசியாவில் ஓடும் ஆறுகளின் நீரின் அளவானது வருடத்திற்கு 13,300 கன கிலோமீட்டர் ஆகும். வட அமெரிக்காவில் ஒரு வருடத்திற்கு இது வருடத்திற்கு 12,000 கன கிலோமீட்டராக உள்ளது. இப்போ உங்களுக்கு தெரியும், நமது நாட்டில் தேசிய நீர்வள தகவல் தொகுதியானது, அதாவது இந்தியன் வார்ஸ் WRIS தகவல் தொகுப்பு ஒன்றை தயாரித்து அதை வலைதளத்தில் மூலம் பெறக்கூடிய நீர்வள தகவல்களை தரவல்ல ஒரு தொகுதியாக செயல்பாட்டில் உள்ளது. அதில் நாட்டின் நீர்வள பற்றிய அனைத்து புள்ளி விவரங்களையும் தகவல்களையும் கீழே உள்ள இணையதள முகவரியிலிருந்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளலாம். அதை இந்தியன் வேர்ஸ் வெப்ஸ் GS போர்ட்டல்னு சொல்லியிருக்காங்க. அது குறிப்பு தகவல் TMC என்பது 1000 மில்லியன் கியூப் ஃபீட் என்பதன் சுருக்கமாகும். இது 1000 மில்லியன் கன அடி நீர் என்பதாகும். அதாவது 1 பில்லியன் அப்படின்னா எத்தனை 0 9 ஜீரோ இருக்கக்கூடிய இது இந்தியாவின் நீர்த்தேக்கங்கள் அல்லது ஆறுகளில் உள்ள நீர் கன அளவை குறிக்கும் அலகாகும். இப்போ உலக நதிகள் மற்றும் ஏரிகள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. லைட்டாக ஜூம் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ வட அமெரிக்காவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வட அமெரிக்காவில் மேலே வந்து பெரிய கரடி ஏரி, அது யாகன், அடுத்தது பெரிய சோலோவ் ஏரி, அடுத்து வினிபெக் ஏரி, சுப்பீரியர், அடுத்து ஆட்சன் விரிகுடா, செயின்ட் லாரன்ஸ் கியூரன், அடுத்து ஒன்டாரினோ ஹீரி ஏரி, மிசிசிப்பி ஏரி, அடுத்து கரிபியன் கடல், இந்த பக்கம் வந்து பாம்பு, பெரிய உப்பு ஏரி, காலரோடா, அடுத்து ரியோ கிராண்டு, மெக்சிகோ வளைகுடா, அடுத்து இங்கே அமேசான் இருக்குது, அதுக்குமா டிக்கிகாக்கா, அடுத்து பரகுவே, பரணா, அடுத்தது உருகுவே போன்ற இதெல்லாம் வந்து இந்த வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் இருக்குது. இப்போ ஆப்பிரிக்காவில் நைஜர், சட்டு, காங்கோ, நைல், செங்கடல், விக்டோரியா, நயாசா, டங்கானிக்கா, சம்பசி, ஆரஞ்சு அப்படிங்கிறதும். அடுத்து இங்கே மேலே வந்து மத்திய தரைக்கடல், காஸ்பியன் கடல், செங்கடல் பார்த்தாச்சு, அது கருங்கடல், பால்டிக் கடல் அப்படிங்கிறதும். அடுத்து ஐரோப்பாவில் எனிச்சி, லோனா, கொலிமா, அமூர், மஞ்சள் நதி, அடுத்தது சிந்து நதி, பிரம்மபுத்திரா, கங்கை நதி, அரேபியன் கடல், வங்காள விரிகுடா, மிக்காங்கு, அடுத்தது யுவாங் சிக்கியாங், அடுத்தது ஓகேத்திக் கடல் அப்படிங்கிறது கடல்லாம் வந்து இருக்குது. ஆஸ்திரேலியாவில் எதுவும் இல்லை, காட்டில். அடுத்தது இப்போ வந்து செயல்பாடு கொடுத்தா தேவையில்ல. ஏரி பார்க்கலாம். ஏரி என்பது ஒரு பெரிய அளவிலான நீர்நிலையாகும். ஏரிகள் பெரும்பாலும் புவித்தட்டு நகர்வு, எரிமலை, ஆறுகள், பனியாறுகள் போன்றவற்றால் உருவாகி இருக்கலாம். சில சமயங்களில் விண்கற்கள் விழுந்து ஏற்படுத்திய பள்ளங்களாக இருக்கலாம். காஸ்பியன் கடல், பைக்கால் ஏரி, உலார் ஏரி ஆகியவை புவி அரசினால் ஏற்பட்டவையாகும். பைக்கால் ஏரி உலகின் மிக ஆழமான நன்னீர் ஏரியாகும். காஸ்பியன் கடல் உலகின் மிக பெரிய உப்பு ஏரி ஆகும். உப்பங்கழி ஏரிகள் கடல் அலை படிவுகளால் உருவாக்கின்றன. சிலிக்கா ஏரி இந்தியாவில் காணப்படும் மிகப்பெரிய உப்பங்கழி ஏரியாகும். மகாராஷ்டிராவில் உள்ள லோனாரா ஏரி பிளைஸ்டேசியா காலகட்டத்தில் விண்கற்கள் புவி மீது ஏற்படுத்திய பள்ளம் என நம்பப்படுகிறது. ஈரநிலை ஏரிகள் என்பவை ஒன்று வந்து சேறு சகதி தாவர கழிவுகள் கொண்ட நிலங்களையும், ரெண்டாவது நீர் ஒட்டி கொண்டிருக்கும் அல்லது தேங்கி நிற்கும் நிலங்களையும். அடுத்து சுமித்ரா தீவில் உள்ள டோபா ஏரியானது உலகின் மிகப்பெரிய மாற்று எழுச்சி பெற்ற எரிமலை வயாகும். ராஜஸ்தானில் உள்ள சாம்பார் ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய உவர் நீர் ஏரியாகும். பின்லாந்து 1000 ஏரிகளின் நாடு என அழைக்கப்படுகிறது. அடுத்து மூணாவது நன்னீர் அல்லது உவர் நீர் பாயும் இடங்களையும் மற்றும் தாழ்வாத நாட்களில் கடல் நீர் ஆற்று மீட்டருக்கும் குறைவாக உள்ள இடங்களையும் குறிக்கும். சேற்று நிலங்கள் மார்பஸ் சொல்லுவாங்க. சேற்று நிலங்கள் என்பவை ஏரிகள், ஆறுகள் மற்றும் பெருங்கடல்களை சுற்றியுள்ள ஈர நிலங்களை குறிக்கும். இங்கு செழிப்பான மரங்கள் இல்லாமல் பெரும்பாலும் புற்களும் நன்னல்களும் மட்டுமே காணப்படுகிறது. இந்தியாவில் உள்ள கட்ச் வளைகுடா பகுதி ஒரு உவர் சேற்று நிலமாகும். சதுப்பு நிலங்கள் ஸ்வாப்னு சொல்லுவாங்க. சதுப்பு நிலம் என்பது பொதுவாக நகரும் ஆறுகளின் ஓரங்களில் காணப்படும் ஈர நிலமாகும்.
இங்கு அடர்த்தியான மரங்களும் கொடிகளும் வளர்ந்து காணப்படும். தென் சென்னை பகுதியில் வங்காள விரிகுடாவிற்கு அருகில் காணப்படும் பள்ளியக்கரணை ஒரு நன்னீர் சதுப்பு நிலமாகும். அடுத்து நிலத்தடி நீர். உலகில் அனைத்து நாடுகளும் நிலத்தடி நீர் என்பது மதிப்பு வாய்ந்த வளமாகும். நீர் நிலமேற்பரப்பில் பெய்யும் மழைநீராக புவிக்குள் ஊடுருவி நிலத்தடி நீராக நிரப்பப்படுகிறது. நீர் ஊடுருவும் பாறைகள் வழியாக நீரானது உள்ளிறங்கி நீர் உட்புகாத பாறையின் மேல் பகுதியில் தேங்கி நிற்கும் பாறை நீர்கோள் படுகை அக்வாஃபியர் என்கிறோம். ஒரு நீர்கோள் படுகையின் புரித நிலையை அடைந்த மேல்மட்ட அடுக்கை நிலத்தடி நீர் என்கிறோம். இது பருவ காலங்களில் ஏற்ப மாறுபடும் தன்மை. இப்போ ஒவ்வொரு நீர் ஊடுருவல். கடற்கரையோரங்களில் உள்ள நீர்கோள் படுகையில் காணப்படும் அதிகபட்ச நிலத்தடி நீர் அளவுக்கு அதிகமாக வெளிக்கொணர்ந்தால் கடல் நீர் அந்த பொறை இடங்களில் நிரம்பி கடல் நீர் உட்புகுந்து விடுகின்ற நிகழ்வை ஒவ்வொரு நீர் ஊடுருவல் என்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இங்கே நிலத்தடி நீர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே நிலப்பரப்பு, இந்த பக்கம் பூரித நிலையற்ற அப்படிங்கிறது இங்கே நீர் படியும் பூரித நிலை இருக்குது. இங்கே நிலத்தடி நீர் இருக்குது. நிலப்பரப்பு மேற்பரப்பு நீர் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், பாறை விரிசலில் உள்ள காற்று. இந்த பாருங்கள், பாறை விரிசலில் உள்ள காற்று நீரில், அதாவது நிலத்தடி நீர் அல்ல, உள்ள மூலக்கூறுகளில் காரணமாக நீரை பாறைகள் தக்க வைத்துக் கொள்கிறது. தோராயமான உள்ள நீர்ப்படுகை இங்கே காட்டியிருக்காங்க. நீர்ப்படுகைக்கு கீழ் உள்ள அனைத்து திறப்பும் நிலத்தடி நீரினால் நிறைந்திருக்கும். இங்கே பாருங்கள், ஈரம், ஈர்ப்பு, சரளைக்கல், காற்று இதெல்லாம் காட்டியிருக்காங்க. இப்போ பனிக்கோளம் என்பது பனியாறுகள், பனிப்படலம், அதாவது பனியுறை, பனியேரி, நிரந்தர பனிப்பகுதிகள், பருவகாலங்களில் பொழியும் பனி, வளிமண்டலத்தில் உள்ள பனிப்படிகம் போன்ற வடிவங்களில் உறைந்து காணப்படும் நீராகும். பனிக்கோளம் புவியின் ஆற்றல் சமன்பாட்டை கட்டுப்படுத்துவதால் புவியின் காலநிலையானது பெரிய அளவில் பனிக்கோளத்தின் தாக்கத்திற்குள்ளாகியது. கிரீன்லாந்து மற்றும் அண்டார்டிகாவில் காணப்படும் நிரந்தர பனிப்பகுதியானது பனிப்படலம், மலைப்பனியாறு மற்றும் உயர் அச்ச பகுதிகளில் நிரந்தர பனிப்படிவாகவும் உள்ளது. தொடர்ச்சியாக 2ற்கு மேல் நிலத்திற்கு, அதாவது பாறை மற்றும் மண் மேலும் கீழும் நீர் உறைந்து காணப்படுவதை நிரந்தர பனிப்படிவுகள் பர்மா ஃப்ரஸ்ட் என்கிறோம். பெரும்பாலான நிரந்தர பனிப்படிவு உயர் அச்ச பகுதியில் காணப்படும். ஆனால் ஆல்பைனின் நிரந்தர பனிப்படிவு தாழ் அச்ச பகுதியில் உள்ள உயரமான மலையில் காணப்படுகிறது. தகவல் குறிப்பு: வெப்பமான புவியிடை கோட்டுக்கு அருகில் அமைந்துள்ள கிளிமஞ்சரோ மலை 5895 மீட்டர். அது தன்சானியா, ஆப்பிரிக்கா போன்ற பகுதியில் இருக்குது. நிரந்தர பனிப்படிவை கொண்டுள்ளது அப்படிங்கிறது இதில் முக்கியமானது. அடுத்து, மத்திய அச்ச பகுதிகளிலும் தாழ் அச்சங்களிலும் உயரமான மலைப்பகுதியிலும் மட்டுமே பருவகால பனி மற்றும் பனிப்படிவ பொழிவு காணப்படுகிறது. கடல் பனி என்பது உறைந்த நிலையில் உள்ள கடல் நீரை குறிக்கும். இக்கடல் பனியின் உருவாக்கம், வளர்ச்சி மற்றும் உருகுதல் ஆகிய அனைத்தும் கடலின் வரையறுக்குட்பட்டது. பனிப்படிவு அடுக்குகள், அதாவது ஐஸ்லேவ் என்பது அடர்த்தியான மிதந்து கொண்டிருக்கும் பனிப்பலகையை குறிக்கும். இது பனியாறு அல்லது பனிக்கட்டிகள் கடற்கரையை நோக்கி வந்து கடலில் கலக்கும்போது உருவாகிறது. உலகின் மிகப்பெரிய பனிப்படிவ அடுக்குகளான ரஸ் மற்றும் பில்னர் ரன் பனிப்படிவ அடுக்குகள் அண்டார்டிகாவில் காணப்படுகிறது. பனியாறுகளிலிருந்தோ பனிக்கட்டிகளிலிருந்தோ உடைந்து பிரிந்து வந்து கடலில் மிதந்து கொண்டிருப்பது பனிப்படைகளாகும். பனிக்கோளத்திற்கும் பிற கோளங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு. பனிக்கோளம் உலக காலநிலையை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. பனி கோளத்தின் ஒளி திருப்புத்திறன் ஆல்ஃபா உலகம் முழுமைக்கான ஆற்றல் சமன்பாட்டை நிர்ணயிக்கின்றது. பனிக்கோளத்தில் ஏற்படும் மாற்றங்கள் புவி மேற்பரப்பில் வெப்பம், மண்ணின் ஈரப்பதம், காற்றின் வெப்ப கதிர்வீச்சு, காற்றோட்டம், மேகங்கள், மழைப்பொழிவு, கடல் நீர் மட்டம், கடல் மேற்பரப்பு வெப்பம், ஓர்பியம், கடல் நீரோட்டம், தாவரம், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்களை பாதிக்கிறது. கோள்களுக்கிடையே பல்முனைப்பு தொடர்பும் சமநிலையும் தன் புவியியல் உயிரினங்கள் வாழ வழி செய்கின்றது. ஒவ்வொரு கோளத்திலும் ஏற்படும் மாற்றம் அது மற்றொரு கோளத்தையும் பாதிப்படைய செய்கிறது. இயற்கை இந்த சமநிலையை பேணி காக்கிறது. இந்த பல்முனை தொடர்பை புரிந்து கொள்வதன் மூலம் இயற்கையோடு இணக்கமான வாழ்வும் புவியின் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை தணிக்க முடியும். பனிப்படலம் மேலே பார்த்தோன்னா பனிக்குழியில் இருக்குது, பனியாறு இருக்குது, நிரந்தர பனிப்படிவு கீழே நிலம் இருக்குது. அடுத்து ஏரி இல்லைன்னா பனியாறு, கடல் இந்த பனிப்பாறை, பனி விரிப்பு அல்லது பனி, அங்கே பனிப்படலத்துக்கு மேலே பனி இருக்குது அப்படிங்கிறது. பனிப்படல்னா கிரையோஸ்பியர் அப்படிங்கிறது தான் பனிப்படலம். வளிமண்டலத்தில் ஏற்படும் கார்பன் சுழற்சியில் கார்பன்
விடுவிப்பது பனி கோளமே ஆகும். திடநிலையில் பனியில் உறைந்துள்ள கார்பன் பனி உருகும்போது வெளியேற்றப்படுகிறது. 5.5 பெருங்கடலிலும் கடல்களிலும் காணப்படும் நீரை கடல் நீர் என்கிறோம். புவியின் உள்இயக்க சக்தியினால் உண்டான கண்டங்களை சூழ்ந்து காணப்படும் தொடர்ச்சியான நீர் பரப்பை பெருங்கடல்கள் ஓசன் என்கிறோம். பெருங்கடல்கள் என்ற சொல்லினை ஓசியானசஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்படும். இதற்கு புவியை சுற்றி காணப்படும் மிகப்பெரிய ஆறு என்பதன் பொருள். புவியின் மொத்த பெருங்கடல் பரப்பு 361 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும். புவி தற்போது 5 பெருங்கடல்களை கொண்டுள்ளது. பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல், தென்பெருங்கடல் என அழைக்கப்பட்டாலும் அவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஓர் உலக பெருங்கடலாக அல்லது புவி பெருங்கடலாக காணப்படுகிறது. நீர் விரைவாக தனது சமமேற்பரப்பை நிலைநிறுத்தி கொள்ளும் இயல்பு காரணமாக கடல் நீர் மட்டத்தை அடிப்படையாக கொண்ட புவி நிலத்தேற்றத்தின் உயரமும் கடலடி நீர்த்தேற்றத்தின் ஆழமும் கணக்கிடப்படுகிறது. கடல் சி என்பது உவர் நீர் கொண்ட ஒரு பகுதியாகும். பொதுவாக உலக பெருங்கடலில் ஒரு பகுதி முழுவதுமாகவோ ஒரு பகுதியாகவோ நிலத்தால் சூழப்பட்டுள்ள நீர்ப்பகுதியை குறிக்கும். தீவுர்க கடல் அதாவது மேர்கனல் சி என்பது அது ஒரு பகுதி தீவுகளால் அல்லது தீவு கூட்டங்களால் அல்லது தீபகற்பத்தில் சூழ்ந்த அல்லது நிலப்பகுதியை நோக்கி காணப்படும் பெருங்கடலில் விரிவாக்கத்தால் சூழப்பட்ட காணப்படும் கடலாகும். பொதுவான அவைகள் ஆழமற்றதாக இருக்கும். அந்தமான் கடல், அரபிக் கடல், வங்காள விரிகுடா, ஜாவா கடல், பாரசீக வளைகுடா மற்றும் செங்கடல் ஆகியவைகள் இந்திய பெருங்கடலில் உள்ள தீவுறு கடல்களாகும். தகவல் குறிப்பு: சராசரி கடல் மட்டம் மீன் சி லெவல் என்பது எல்லா ஓத நிலைகளுக்கான கடல் மேற்பரப்பின் சராசரி உயரமாகும். கடல் நீர் மட்டத்தின் அடிப்படையாக கொண்ட புவி நிலத்தேற்றத்தின் உயரமும் கடலடி நிலத்தேற்றத்தின் ஆழமும் கணக்கிடப்படுகிறது. விரிகுடா பேன்னு சொல்லுவாங்க. விரிகுடா என்பது 3 பக்கமும் நிலத்தாலும் சூழப்பட்ட ஒரு பக்கம் ஒரு பெருங்கடலை நோக்கி பெரிய திறந்த கொண்டிருக்கும் நீர்ப்பகுதியை குறிக்கும். வளைகுடானா கோல்ஃப். வளைகுடா என்பது குறுகிய திறப்பை கொண்ட அனைத்து பக்கத்திலும் நிலத்தாலும் சூழப்பட்ட பெரிய அளவிலான நீர்ப்பகுதியாகும். உலகின் மிகப்பெரிய வளைகுடா மெக்சிகோ வளைகுடாவாகும். பத்திரமான வளைகுடா கடற்களி, கடற்சுருக்கு, சிறு வளைகுடா அதாவது சவுண்டு, கிரீக்கு, பைக்கிட்டு, கோவா ஆகியவைகள் வளைகுடாவின் வகைகள் தான். ஆனால் அதன் அளவு மற்றும் ஆழத்தின் அடிப்படையில் விரிகுடாவிலிருந்து வேறுபடுகிறது. நீர்ச்சந்தி ஸ்ட்ரெயிட்னு சொல்ல நீர்ச்சந்தி என்பது 2 பெருங்கடல்களை இணைக்கின்ற குறுகிய நீர்வழியாகும். எடுத்துக்காட்டு பக் நீர்ச்சந்தி மன்னார் வளைகுடாவையும் வங்காள விரிகுடாவும் இணைக்கின்றது. குறுகலான ஒரு நிலப்பகுதி 2 மிகப்பெரிய நிலப்பகுதிகளை இணைக்குமானால் அது நிலச்சந்தி இஸ்டமென்ஸ் என அழைக்கின்றோம். சுயஸ் நிலச்சந்தி ஆப்பிரிக்கா கண்டத்தையும் ஆசிய கண்டத்தையும் இணைக்கின்றது. அது சூழப்பட்ட கடல் எக்லோசோஸ் சீன்னு சொல்லுவாங்க. சூழப்பட்ட கடல் என்பது கண்டங்களின் உட்புறம் அமைந்து பிற பெருங்கடல்களுடன் நீர் சந்தியால் இணைக்கப்பட்டுள்ள கடலை குறிக்கும். சூழப்பட்ட கடலுக்கு மத்திய தரைக்கடல் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். பகுதி சூழப்பட்ட கடல் என்பது பார்ட்டியலி என்க்ளோஸ்டு சீன்னு சொல்லுவாங்க. பெருங்கடலுடன் ஒரு புறம் நிலத்தால் சூழப்பட்ட மிகப்பெரிய திறப்புடன் கூடிய கடல் பகுதி. அடுத்துள்ள கடலின் அனைத்து அம்சங்களையும் இக்கடல் பெற்றிருக்கும். ஒரு பகுதி மூடப்பட்டுள்ள கடலுக்கும் பெருங்கடலுக்கும் இடையே ஒரு தீவு தொடர் காணப்படும். கரீபியன் கடல் இதற்கு சிறந்த உதாரணமாகும். நிலத்தால் சூழப்பட்ட கடல் என்பது இயற்கையான எந்தவித திறப்பும் இல்லாமல் அனைத்து பக்கங்களிலும் நிலத்தால் சூழப்பட்டு காணப்படுகின்றன. இவை மிக அதிகமான ஓர்ப்பியம் கொண்டுள்ள ஏரிகளாகும். கடலும் காஸ்பியன் கடலும் இதற்கு சிறந்த உதாரணங்களாகும். அது ரோன்டன் ஆறும் ஓல்கா ஆறும் இந்த 2 கடல்களும் முறையே கலக்கின்றது. இப்போ பிரைட் கடற்கரை என்பது பனியாற்றால் உருவான யூ வடிவ செங்குத்து சரிவு பள்ளத்தாக்கு கடல் நீரில் பகுதியாக மூழ்கி இருப்பதாகும். எடுத்துக்காட்டு சோனோ பிரைடு நார்வேல 203 கிலோமீட்டர். ரியா கடற்கரை என்பது ஆற்றால் உருவாக்கப்பட்ட வி வடிவ மென்சரிவு பள்ளத்தாக்கு கடல் நீரில் பகுதியாக மூழ்கி இருப்பதாகும். சிட்னியில் உள்ள ஜார்ஜ் நதியால் உருவாக்கப்பட்டுள்ள கடற்கரை ரியா கடற்கரைக்கு சிறந்த உதாரணமாகும். இப்போ பெருங்கடல்களும் வாழ்க்கை சுழற்சி உண்டு. இது வில்சன் சுழற்சி எனப்படும். சரிங்களா? குறிப்பு: எகிப்தில் உள்ள சூயஸ் கால்வாய் செயற்கையான கடல் நீர் மட்ட நீர் வழிப்பாதை. சூயஸ் கால்வாய் மத்திய தரைக்கடலிலும் செங்கடலிலும் இணைக்கிறது. இது முறைப்படி நவம்பர் 17 1869 அன்று திறக்கப்பட்டது.
இப்போ 5.6 உலகின் பெருங்கடல்கள். இதில் பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் வந்து 46%, ஆர்டிக் பெருங்கடல் வந்து 4%. இது ரெண்டுமே சேர்த்து வந்து 50% ஆயிடுச்சு. இப்போ அட்லாண்டிக் பெருங்கடல் 24%, இந்திய பெருங்கடல் வந்து 20%, தென் பெருங்கடல் வந்து 6%. ஃபஸ்ட்டு பசிபிக் பெருங்கடல், 2வது அட்லாண்டிக் பெருங்கடல், 3வது இந்திய பெருங்கடல், 4வது தென் பெருங்கடல், 5வது ஆர்டிக் பெருங்கடல், அப்படி தான் வரும். அடுத்தது பசிபிக் பெருங்கடல்கள். உலக பெருங்கடல்களில் மிக பெரியது பசிபிக் பெருங்கடல். உலக கண்டங்கள் அனைத்தும் ஒருங்கிணைத்து உருவாக்கும் பரப்பை காட்டிலும் பசிபிக் பெருங்கடல் அளவில் பெரியது. போர்ச்சுகல் நாட்டு கடல்வழி ஆய்வு பணியாளர்கள் பெர்டினாண்டா மெக்கலன் 1521ஆம் ஆண்டு இப்பெருங்கடலுக்கு அமைதியான பெருங்கடல் என பொருள்பட பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டார். ஏனெனில் சூறாவளி நிறைந்த அட்லாண்டிக் பெருங்கடலை அவர் இக்கடலை ஒப்பிட்டு இப்பெயரை சூட்டினார். இப்பெருங்கடல் சராசரி ஆழம் 4280 மீட்டர். அட்லாண்டிக் பெருங்கடல் உலகின் 2வது பெரிய பெருங்கடலான அட்லாண்டிக் பெருங்கடல் கிரேக்க புராணங்களில் வரும் அட்லஸ் என்பவரின் பெயரால் அழைக்கப்படுகிறது. அட்லாண்டிக் கடலானது உலகின் பெருங்கண்டமான பாஞ்சியா கண்டம் உடைந்து உருவானது. இந்திய பெருங்கடல் உலகின் 3வது பெரிய கடலாம். இந்திய நாட்டை அடுத்துள்ளதால் இப்பெயர் பெற்றது. இதன் அமைதியான திறந்த வெளி நீர் அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடலில் வணிபம் நடைபெறுவதற்கு முன்பே இப்பகுதியில் வணிபத்தை ஊக்கப்படுத்தியிருந்தனர். தென் பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல். தென் பெருங்கடல் உலகின் 4வது பெருங்கடலம். இதுதான் உலகின் பெருங்கடல்களில் சமீபத்தில் தோன்றியதாகும். 30 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் அட்லாண்டிக் கண்டத்திலிருந்து தென் அமெரிக்க கண்டம் விடுபட்டு நகர்ந்ததால் உருவானது. பிறகு டோரக் இடைவெளியும் தோன்றியது. ஆர்டிக் பெருங்கடலில் மிக குளிர்ச்சியான நீரும் வெதுவெதுப்பான துணை ஆர்டிக் நீரும் கலக்கும் இடத்தில் தென் பெருங்கடல் எல்லை காணப்படுகிறது. கோடை காலத்தில் தென் பெருங்கடலின் பாதி பகுதி பனிப்படலம் மற்றும் பனிப்பாறைகளால் மூடப்பட்டிருக்கும். தகவல் குறிப்பு. சர்வதேச நீர்ப்பரப்பு சார்பு அமைப்பு என்பது இன்டர்நேஷனல் ஹைட்ரோகிராஃபிக் ஆர்கனைசேஷன் உலக நாடுகளிடையே அரசாங்க அமைப்பாகும். இது உலக கடல்கள், பெருங்கடல்கள் மற்றும் அனைத்து நீர்வழி பாதைகளையும் அளவை செய்து வரைபடங்கள் வரைந்து தருகின்றது. அடுத்து ஆர்டிக் பெருங்கடல். ஆர்டிக் பெருங்கடல் மற்ற 4 பெருங்கடலை காட்டிலும் ஆழமற்ற மிகவும் சிறிய கடலாகும். இது முழுமையானதாகவும் யூரேசியா மற்றும் வட அமெரிக்காவில் சொல்லப்பட்டுள்ளது. குளிர்காலத்தில் கடல் முழுவதும் பனி உறைந்து காணப்படுகிறது. ஆர்டிக் பெருங்கடலில் மேற்பரப்பு வெப்பநிலையும் ஓர்பியமும் பருவ காலத்திற்கேற்ப பனி உறைவதாலும் மாறுபடுகிறது. 5 பெருங்கடல்கள் இக்கடல்தான் ஓர்பியம் மிக குறைவாக காணப்படுகின்றன. போரிக் நீர்ச்சந்தி ஆர்டிக் பெருங்கடலை பசிபிக் பெருங்கடலோடு இணைக்கிறது. கிரீன்லாந்து கடல் மற்றும் லாப்ரடா கடல் இப்பெருங்கடலை அட்லாண்டிக் பெருங்கடலோடு இணைக்கிறது. இக்கடலின் ஆழமான பகுதியானது லீட்கி ஐரோப்பிய ஆழ்கடல் கொப்பரியில் காணப்படுகிறது. இதன் ஆழம் 5450 மீட்டர் ஆகும். இப்போ தென் பெருங்கடலின் விரிவாக்கம். அண்டார்டிகா கடல் கூட்டமைப்பு. இது படம் சரியாக தெரியல பாருங்கள். 2002 காட்டியிருக்காங்க. பெரிய ஆஸ்திரேலியாவை காட்டியிருக்காங்க. 1953, 1937, 1927, 1927 அண்டார்டிகா கடல், 1937 கூட்டணிவு, 1953 பெரிய ஆஸ்திரேலியாவும், 2002 அண்டார்டிகா கடல் கூட்டணிவு அப்படிங்கிறதும் காட்டியிருக்காங்க. மாணவர்கள் செயல்பாடு நம்மளுக்கு தேவையில்லை, அதில் கேட்க மாட்டாங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா செங்குத்து பாறை, பின் கரை, உயர்வோதம், முன்கரை தாழ்வோதத்தின் போது வெளிப்படும். அடுத்து கடற்கரை. உயர்வோதம்னா முறிவுக்கோடு, அது கடற்கரைக்கு அருகில் உள்ளது. அடுத்தது தாழ்வோதம் முறிவுக்கோடு, கடற்கரை அப்பால், அதாவது உயர்வோதம் தாழ்வோதம் அப்படின்னு காட்டியிருக்காங்க. கடல் 5.7 கடற்சார் மண்டலம் 5.7 கடல்சார் மண்டலம். தாழ்வோதத்தின் அடிப்படை எல்லை கோட்டு தான் கடல்சார் மண்டலங்களை வகைப்படுத்துவதற்கு உதவும் வரையறையாகும். தாழ்வோத எல்லை கோட்டிலிருந்து 12 கடல் மைல் வரை, அதாவது 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்துன்னா அப்போ 22 கிலோமீட்டர், 22.2 கிலோமீட்டர் ஒரு நாட்டின் பிராந்திய கடல் எனப்படும். இந்த கடல் நீர் பகுதியில் தான் ஒரு நாட்டுக்கு முழு இறைமை உள்ளது. அடிப்படை எல்லை கோட்டிலிருந்து 24 கடல் மைல்னா 44.40 தொலைவும் பிரதேச கடல் பகுதிக்கு வெளியே காணப்படும் நீர் பகுதியை தொடர்ச்சியான கடல் எனப்படும். ஆதாரம் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கடல் சட்டங்கள் மாநாடு. தனித்த பொருளாதார மண்டலங்கள், அதாவது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் EEZ
அடிப்படையில் எல்லைக்கோட்டிலிருந்து 200 கடல் மைல்கள், அதாவது 370.40 கிலோமீட்டர் வரை காணப்படுகிறது. ஒரு கடற்கரையோர நாட்டிற்கு இந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் முழு அதிகாரம் உண்டு. இங்கு மீன்பிடித்தல், சுரங்கங்கள், பராமரிப்பு, எண்ணெய் கிணறுகள் தோண்டுதல் போன்ற பொருளாதார வளங்களை பயன்படுத்தி கொள்ளவும் உற்பத்தி செய்யும் அதிகாரம் கொண்டுள்ளது. இந்த தனித்த பொருளாதார மண்டலத்தை தாண்டியுள்ள கடல் பகுதி பன்னாட்டு கடல் பகுதி அல்லது வெளிக்கடல் எனப்படும். இங்கு எந்த ஒரு நாடும் இறையாண்மையும் பிற அதிகாரங்களும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு கடல் மைல், அதாவது நாட்டிக்கல் மைல் என்பது புவியின் சுற்றளவை வைத்து கணக்கிடப்படுகிறது. இது ஒரு நிமிட அட்சரேகைக்கு சமமானது. அது அட்சரேகையின் ஒரு பாகையில் 60 ஒரு பங்கு இருக்குது. அதாவது 1/60 நிமிடத்துக்கு சமமாகும். ஒரு கடல் மைல் என்பது கடலின் தொலைவில் அளக்கப்படும் அலகாகும். அதாவது ஒரு கடல் மைல் என்பது 1852 மீட்டர் ஆகும். கடல் பயண வரைபடங்களில் கடல் மைல்கள் என்ற அலகு பயன்படுத்தப்படுகிறது. அது இந்த பக்கம் தகவல் குறிப்பு. இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையமானது, அதாவது INCOIS, தன் கடல்சார் செயற்கைக்கோளின் தொலை நுண்ணுருவை பயன்படுத்தி கடலின் மேல்மட்ட வெப்பத்தை உணர்ந்து எந்த இடத்தில் மீன் வளம் திரண்டு காணப்படுகிறது என்ற தகவல் சேவை தருகிறது. 3 நாட்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு இந்திய கடற்கரையோர பிரதேசத்தின் கலங்கரை விளக்கம் அருகே அந்தந்த வட்டார மொழியின் மீன் அதிகம் கிடைக்க சாத்தியமான மண்டலங்களை பற்றி தெரிவிக்கிறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கடல்சார் மண்டலங்கள், அது மெரைன்டைன் ஜோன் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தனித்த பொருளாதார மண்டலம் கடல் மட்டத்திலேருந்து 200 கடல் மைல்கள் வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பிராந்திய கடல் மட்டத்திலேருந்து 12 கடல் மைல் அப்படின்னா நிலத்திலேருந்து 12 வரைக்கும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் தொடர்ச்சியான மண்டலம் 12 கடல் மைல் வரை அப்படின்னா இதுங்க வந்து கண்டத்திட்டு வரைக்கும் இருக்கும். அடுத்தது திறந்த கடல் அப்படின்னா ஆழ்கடல் படுகைன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் கடல்சார் மெரைன்டைன் ஜோன் சொல்லுவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இலங்கை இதெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா 25 டிகிரிலேருந்து 0 டிகிரி வரைக்கும், அதே 0 டிகிரிலேருந்து அது 65லேருந்து 95 டிகிரி வரைக்கும் இருக்கும். இங்கே பாருங்கள் டயக்ராமில் கொடுத்துருக்கோம். வட இந்திய பெருங்கடலுடன் அரேபியன் கடல் மற்றும் வங்காள விரிகுடா இந்தியாவின் தனித்த பொருளாதார மண்டல கடற்பரப்பை பிரிக்கும் கோடு அளவை 200 மில்லியன் சதுர கிலோமீட்டர் கடலோர பரப்பை கொண்டுள்ளது. தோராயமாக 60% இந்தியாவின் நிலப்பரப்பை கொண்டுள்ளது. 7000 கிலோமீட்டர் பரப்பானது இந்திய கடலோர பரப்பை இந்திய தீவுகளையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்தியா இலங்கை இதில் தனித்த பொருளாதார மண்டல எல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது பாருங்கள், இந்தியாவின் தனித்த பொருளாதார மண்டலம் 5.8 கடலடி நிலத்தட்டங்கள். புவியின் மேற்பரப்பில் உள்ள நிலத்தட்டங்கள் போலவே கடலடி பரப்பிலும் பல வகையான நிலத்தட்டங்கள் காணப்படுகின்றன. இங்கு உயரமான மலைகளும் ஆழமான பள்ளங்களும் சமவெளிகளும் கொப்பாறைகளும் மற்றும் எரிமலைகளும் காணப்படும். கடலடி நிலத்தட்ட விளக்கப்படம் அல்லது உயர விளக்கப்படம் ஹைப்போஸ்மெட்ரிக் கர்வ் அல்லது ஹைப்போகிராஃபிக் கர்வ் உதவியுடன் விளக்கி காட்டப்படுகிறது. இது கடல் மட்டத்திலிருந்து மேல் அல்லது கீழ் காணப்படும் நிலத்தட்ட அமைப்பை வரைந்து காட்டும் கோட்டுப்படமாகும். கண்டத்திட்டு கண்டிஷனல் ஷெல்ஃப்னு சொல்லுவாங்க. கடற்கரையிலிருந்து கடலை நோக்கி காணப்படும் நீரில் மூழ்கியுள்ள கண்டங்களின் விளிம்பு பகுதிகளில் கண்டத்திட்டு எனப்படுகின்றது. இது கடலின் தரைப்பகுதி 7% கொண்டுள்ளது. இது மென் சரிவுடன் சராசரியாக 200 மீட்டர் ஆழம் வரையிலும் காணப்படுகிறது. இதன் அகலம் இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது. இதனில் கடற்கரையோர பாறைகளின் தன்மைக்கேற்ப கண்டத்திட்டில் அகலம் வேறுபடுகிறது. இப்போ இங்கே கடலடி நிலத்தட்டங்கள் இங்கே பாருங்கள், கண்டத்திட்டு ஆழ்கடல் மடங்குன்று அப்படிங்கிறதும் இது காட்டியிருக்காங்க. அடுத்து கடல் குன்று, ஆழ்கடல் சமவெளி, அடுத்து எரிமலை தீவு, பெருங்கடல் மலைத்தொடர்கள், கண்ட சரிவு, அகலிங்கிறது பாருங்கெல்லாம் காட்டியிருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பெருங்கடல் நிலத்தட்டங்கள். அதில் மேலேருந்து பாருங்கள், கடற்கரை சமவெளி, கரை ஓரம், கடலடி பிளவு, ஆழ்கடல் சமவெளி, கண்ட உயர்வு, கண்ட சரிவு, கண்டத்திட்டு அப்படிலாம் காட்டியிருக்காங்க. இப்பகுதி மாறும் புவியில் மேற்பரப்பாக இருந்தால் குறுகியதாகவும் இல்லை என்றால் அகலமானதாகவும் இருக்கும். ஆறுகளின் படிவுகள், கடல் அரிப்பு, கண்ட அசைவுகள், கடந்த காலங்களில் கடல் மட்டத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் போன்ற ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட காரணிகள் இணைந்து கண்டத்திட்டுகள் உருவாகின்றன. கண்டத்திட்டுகளில் பெட்ரோலியம், இயற்கை வாயு, கனிம வளப்படிவுகள் மற்றும் பவளப்பாறை போன்ற வளைவுகளுக்கு பெயர் பெற்றவையாகும். கிராண்ட் திட்டு போன்ற உலகின் புகழ்பெற்ற மீன்பிடி தலங்கள் இப்பகுதியில் தான் அமைந்துள்ளது. உலகின்
அகலமான கண்டத்திட்டு பகுதி 1210 கிலோமீட்டர் ரஷ்யாவின் சைபீரியா கடற்கரையை ஒட்டி காணப்படுகிறது. இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் காணப்படும் கண்டத்திட்டு கங்கை, கோதாவரி, கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆறுகளால் உருவாக்கப்பட்ட டெல்டாவால் ஏற்பட்டவையாகும். இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் காணப்படும் கண்டத்திட்டுகள் பிளவுகளாலும் அதன் விளைவால் நிலம் நீரில் மூழ்கியதாலும் ஏற்பட்டவைகளாகும். கண்ட சரிவு கண்டத்திட்டு பகுதியிலிருந்து ஆழ்கடல் நோக்கி சரியும் கடல் பகுதி கண்ட சரிவு என்கிறோம். இதன் சரிவு கோணம் 50லிருந்து 600 வரை காணப்படுகிறது. கண்ட சரிவு கடலடியில் மொத்த தரைப்பரப்பில் 9% காணப்படுது. இப்பகுதியில் நிலச்சரிவு, கலங்களான நீரோட்டங்கள், படிவுகளின் குவியல்கள், அகழிகள், ஆறுகளாலும் நீரோட்டங்களாலும் உருவாகிய மட்டுக்கள் ஆகியவை ஏற்படுகின்றன. கண்டத்திட்டுகளில் உள்ள படிவுகள் திடீரென கண்ட சரிவுகளில் விழுகின்றது. பொதுவாக கண்ட சரிவுகள் நிலப்பகுதியை அரித்தல், கண்டப்பலகை நகர்த்தல் மற்றும் பூமியை சமமாக்கும் செயல்களினால் உருவாகின்றது என நம்பப்படுகிறது. கண்ட உயர்ச்சி கண்ட சரிவிற்கும் கடலடி பரப்பிற்கும் இடைப்பட்ட சற்று உயரமான பகுதி கண்ட உயர்ச்சியாகும். இப்பகுதியில் காணப்படுகின்ற படிவுகள் நிலத்தின் மீது ஆறுகளால் உருவாகும் வண்டல் விசிறிகளை ஒத்திருக்கின்றன. இப்பகுதிதான் கண்டத்தின் எல்லையை கடலடி சமவெளியிலிருந்து பிரிக்கும் இறுதி பகுதியாகும். இப்பகுதியில் மொத்த கடலடியில் தரைப்பரப்பில் 5% ஆகும். அடுத்து கடலடி சமவெளி அப்சலியன் பிளான் சொல்லுவாங்க. கடலடி நிலப்பரப்பில் இப்பகுதி தான் மிக பரந்து காணப்படுது. இது மொத்த கடலடி பரப்பில் 50%க்கு மேல் காணப்படுது. இந்த இடத்தில் மிகவும் மென்மையான படிவுகள் படிந்து காணப்படுகிறது. இப்படிவுகள் களிமண் துகள்களாலும் கடல் நுண்ணுயிர்களாலும் ஆன கலவையாகும். கடந்த காலத்தின் புவி அமைப்பியல் நிகழ்வுகளை அறிந்து கொள்ள படிவு பாறைகளின் ஆய்வுகள் எவ்வாறு பயன்படுகிறதோ அதுபோல நிலத்தேட்டங்களை பற்றி அறிந்து கொள்ளும் இப்படிகள் பயன்படும். மத்திய கடலடி மலைத்தொடர்கள் மிட் ஓசனிக் ரேடார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மத்திய கடலடி மலைத்தொடர்கள் என்பது கடலுக்கு அடியில் காணப்படும் மலைகளை குறிக்கும். இது தொடர்ச்சியாக இணைந்து ஒரு உலகளாவிய கடலடி மலைத்தொடராக காணப்படும். இவை புவிக்குள் ஏற்படும் கண்ட நகர்வு சக்திகளால் உருவாகின்றன. விலகும் புவி தட்டு எல்லையின் விரிசல் வழியாக மாக்மா வெளியேறி புதிய கடல் மேலோட்டை உருவாக்கும் இடத்தில் மத்திய கடலடி மலைத்தொடர்கள் உருவாகின்றன. இவ்வாறு உருவாக மலைத்தொடர்கள் 56 கிலோமீட்டர் நீளமும் 800 முதல் 1500 கிலோமீட்டர் அகலம் கொண்ட உலகின் மிக நீளமான மலைத்தொடராக அமைந்துள்ளது. அகலினா டென்ஷன். அகலி என்பது கடலடி சமவெளியின் அடிப்பகுதியில் ஏற்படும் புவித்தட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உலகின் கடலடி மலைத்தொடர்கள் மற்றும் அகலிகள் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் வந்தால் மேலே பார்த்தீங்கன்னா அலுசியன், அடுத்தது பியூர்டோ ரிக்கோ மலைத்தொடர், அடுத்து வந்து பெருசிலி அடுத்து தென் அமெரிக்காவில், அடுத்து பசிபிக் மத்திய தொடர், பசிபிக் அட்லாண்டிக் மத்திய தொடர் அப்படிங்கிறதும் இருக்குது. மத்திய அட்லாண்டிக் மலைத்தொடர் இருக்குது. தென்மேற்கு இந்திய மத்திய தொடர் அப்படிங்கிறது இருக்குது. மத்திய இந்திய மத்திய தொடர்னு இருக்குது. தென்கிழக்கு இந்திய மலைத்தொடர் அது மத்திய தொடர் மலைத்தொடர். ஜாவான்னு வருது. ஆஸ்திரேலியா, அடுத்து கொர்மாட்டிகா, அடுத்து டங்கா, பிலிப்பைன்ஹா, மரியானாஹா, ரைஸ்குஹா, ஜப்பான், குரில்லாஹா போன்றவற்றெல்லாம் இதில் இருக்குது. ஆனா அகலி மானா மலைத்தொடர் அப்படிங்கிற அளவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அகலி பார்த்தீங்கன்னா குரில் அகலி, ரைக்கூஸ் அகலி, மரியானா அகலி, பிலிப்பைன்ஸ் அகலி, டங்கா அகலி, கொர்மாட்டிக் அகலி, ஜாவா அகலி, அவ்வளோதான். மற்றதெல்லாம் அடுத்தது வந்து பெருசில் அகலி அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. மற்றதெல்லாம் வந்து மலைத்தொடர்கள் அளவைகள் இங்கே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. உலகின் முக்கிய ஆழ்கடல் பகுதிகள் பார்த்திங்கன்னா சேலஞ்சர் பள்ளம் அப்படின்னா மரியானா அகலி வட பசிபிக் பெருங்கடல் 10,994 மீட்டரும், ஆல்ட்ரிக் அல்லது டோங்கா அகலி தென் பசிபிக் பெருங்கடல் 10,882 மீட்டரும், குரில் அகலி வட பசிபிக் கடலில் 10,554 மீட்டரும், டீசர் ரோமன்சி அகலி தென் அட்லாண்டிக் பெருங்கடல் 7,761 மீட்டர், சுண்டா அகலி கிழக்கு இந்திய பெருங்கடல் 7,450 மீட்டர். சக்தியால் உருவாகும் மிக நீளமான குறுகிய செங்குத்து சரிவுடைய ஆழமான பகுதியாகும்.
அகலி கடல் அலை சமவெளியிலிருந்து 3 முதல் 4 கிலோமீட்டர் வரை ஆழம் கொண்டுள்ளது. உலகின் 24 அகலிகள் உண்டு. அதில் அட்லாண்டிக் பெருங்கடலில் 3, இந்திய பெருங்கடலில் ஒன்றும், பசிபிக் பெருங்கடலில் 22 அகலிகளும் காணப்படுகின்றன. பசிபிக் பெருங்கடலில் காணப்படும் மரியனா அகலியில் காணப்படும் சேலஞ்சர் பள்ளம் 10,994 மீட்டர் தான் உலகிலே ஆழமான கடல் பகுதியாகும். குவியும் எல்லை, அதாவது கன்வர்ஜென்ட் பவுண்டரி பகுதியில் ஒரு புவித்தட்டின் கீழ் மற்றொரு புவித்தட்டு அமிழ்வதால் அகழி உருவாகின்றது. அது தீவுகள். அனைத்து பக்கங்களிலும் நீரினாலும் சூழப்பட்ட கடலிலும் காணப்படும் நிலப்பகுதியை தீவுகள் என்கிறோம். தீவுகள் கண்டத்திட்ட பகுதிகளில் கடலிலிருந்து தோன்றியிருக்கலாம். பெரும்பாலான தீவுகள் எரிமலை செயலினால் உருவானவை. தீவு கூட்டங்கள், அது ஆர்ச்சியோபாலஜி பெருங்கடல் தட்டு அழுத்தி இருந்ததால் உருவானது. ஜப்பான் தீவு கூட்டம் இதற்கு உதாரணமாகும். கடல்வாழ் நுண்ணுயிர்கள் மற்றும் பவளை பாறை அயனமண்டல வெப்ப நீரினில் தோன்றி உருவாகும் தீவுகள் பவளத்தீவுகள் அல்லது முருகை தீவுகளாகும். இந்தியாவில் லட்சத்தீவுகள், அதாவது யூனியன் பிரதேசம், பவளப்பாறைகளால் உருவானது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் சில பகுதிகள் எரிமலைகளால் உருவானது. ஆழ்கடல் மட்ட குன்றுகள், அதாவது கயாட்டம் சொல்லுவாங்க. தட்டையான உச்சி பகுதிகளை கொண்ட கடலுக்கு அடியில் காணப்படும் எரிமலை குன்றுகள் ஆழ்கடல் மட்ட குன்றுகள் என அழைக்கப்படுகின்றன. இவை புவி தட்டுகள் மெதுவாக நகர்வதால் உண்டாகும் எரிமலை சங்கிலியின் தொடரின் ஒரு பகுதியாகும். அடுத்து கடற்குன்றுகள், சி மவுண்டன்ஸ் சொல்ல கடல் நீருக்கடியில் காணப்படும் கூம்பு வடிவ எரிமலைகளை கடற்குன்றுகள் என்கிறோம். இவை தனது சுற்றுப்புற நிலப்பரப்பிலிருந்து 1000 மீட்டர் அல்லது அதற்கு மேல் தனியாக உயர்ந்து நிற்கும் மலையாகும். இது எப்பொழுதும் நீருக்கு மேல் தெரிவது கிடையாது. இது மொத்த கடலடி பரப்பில் 4.39%. கடற்குன்றுகளாலும் கடல் மட்ட குன்றுகளாலும் அதிக அளவில் வட பசிபிக் பெருங்கடலில் காணப்படுகின்றன. பசிபிக் பெருங்கடலின் நிலத்தட்டுகள். பசிபிக் பெருங்கடலில் கிழக்கு கடற்கரை அகழிகள் அமைவதால் இங்குள்ள கண்டத்திட்டுகள் மிகவும் குறுகியதாகவும் காணப்படுது. பசிபிக் பெருங்கடலில் மேற்கு பகுதியில் அகலமான கண்டத்திட்டுகள் காணப்படுகின்றன. ஆஸ்திரேலியா மற்றும் கிழக்கிந்திய தீவுகளை சுற்றியுள்ள கடற்கரை பகுதியில் காணப்படும் கண்டத்திட்டுகள் 160 கிலோமீட்டர்லேருந்து 1600 கிலோமீட்டர் அகலம் வரை வேறுபட்டு காணப்படுகின்றன. பசிபிக் பெருங்கடலில் ஆழ்கடல் மலைத்தொடர்கள் அதிகமாக இல்லாததால் ஆழ்கடல் சமவெளி மிகவும் அகலமான காணப்படுகின்றன. அடுத்து ஆல்ப்ஸ்டாட் பீடபூமி, கோலேஸ் மலைத்தொடர், அலுசியான் மலைத்தொடர் ஆகியவை பசிபிக் பெருங்கடலில் காணப்படும் சில முக்கிய ஆழ்கடல் மலைத்தொடர்கள். நியூசிலாந்திற்கு அருகில் உள்ள டாஸ்மோனியா கொப்பரை மற்றும் கிழக்கு பசிபிக் கொப்பரை ஆகியவை பசிபிக் பெருங்கடலில் காணப்படும் முக்கியமான கொப்பரைகளாகும். பசிபிக் பெருங்கடலில் 25,000க்கும் மேற்பட்ட தீவுகள் கொண்டுள்ளது. வடக்கு மற்றும் தெற்கு பசிபிக் பெருங்கடலில் அதிக எண்ணிக்கையிலான தீவு கூட்டங்கள் காணப்படும். ஹவாய் தீவுகள் எரிமலை வெடிப்பினால் உருவானது. அட்லாண்டிக் கடலடி நிலத்தட்டுகள். வட அட்லாண்டிக் பெருங்கடலில் நியூ பவுண்ட்லாந்து, அதாவது கிராண்ட் திட்டு மற்றும் பிரிட்டிஷ் தீவுகள், அதாவது டக்கர் திட்டு சுற்றிலும் விரிவான கண்ட திட்டுகள் காணப்படுகின்றன. தென் அட்லாண்டிக் பகுதியில் பாகியா பிளாங்காவும் அண்டார்டிகாவுக்கும் பணம் 5.10 இடையில் மிக விரிவான கண்டத்திட்டு காணப்படுது. மிகவும் ஆச்சரியமான கடலடி நிலத்தோற்றம் 16,000 கிலோமீட்டர் நீளத்தில் எஸ் வடிவ மத்திய அட்லாண்டிக் மலைத்தொடர் அமைந்துள்ளது. இது வடக்கில் ஐஸ்லாந்திலிருந்து தெற்கில் பவுலட் தீவு வரை செல்கிறது. இப்போ இங்கே பசிபிக் பெருங்கடலின் நிலத்தட்டங்கள். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அலுசியன் அகழி, குரில் அகழி, இந்த பக்கம் ஜப்பான் அகழி, ரயக் அகழி, இசு அகழி, மரியனா அகழி, இந்த பக்கம் பிலிப்பின் அகழி, சுண்டா மற்றும் ஜாவா அகழி, டியாமண்டினா அகழி, டோங்கா அகழி, கோர்மத்தோ அகழி, சீலாந்த அகழி, பெருசிலியா அகழி, அடுத்தது மத்திய அமெரிக்கா அகழி, இப்புடா ரிக்கோ அகழி அப்படிங்கிறத அங்கே காட்டியிருக்காங்க. சரி, அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டயக்ராம் காட்டியிருக்காங்க. அட்லாண்டிக் பெருங்கடல் நிலத்தேற்றங்கள் அப்படின்னு காட்டியிருக்காங்க. இப்போ மேலேருந்து பார்த்தீங்கன்னா பெர்முடா ட்ரையாங்கல் சொல்லுவாங்க. அது இது பியூட்டோ ரிக்கோ அகழி, கொனரி தீவுகள், கோப் வெர்டோ தீவுகள், இதெல்லாம் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பகுதி. அடுத்தது போக்லாந்து தீவுகள், தென் சான்விக் அகழி அப்படின்னு காட்டியிருக்காங்க. இம்மலைத்தொடர் யூரேசியாவின் புவித்தட்டையும் வட அமெரிக்காவின் புவித்தட்டையும் வட அட்லாண்டிக் பகுதியில் பிரிக்கின்றது. அதுபோல் ஆப்பிரிக்கா புவித்தட்டையும் தென் ஆப்பிரிக்கா புவித்தட்டையும் தென் அட்லாண்டிக் பகுதியில் பிரிக்கின்றது. ஐஸ்லாந்து மற்றும் பரோ போன்ற சில சிகரங்கள் மத்திய அட்லாண்டிக் மலைத்தொடரில் காணப்படுகிறது. மத்திய அட்லாண்டிக் மலைத்தொடர் அட்லாண்டிக் பெருங்கடலை கிழக்கு மேற்கு என இரு பெரும் கொப்பரைகளாக பிரிக்கின்றது. இதை தவிர ஸ்பெயின் கொப்பரை, வடக்கு மற்றும் தெற்கு கரீனா கொப்பரை,
கினியா கொப்பரை, பிரேசில் கொப்பரை மற்றும் லபரடா கொப்பரை ஆகியவை பிற கொப்பரைகளாகும். அட்லாண்டிக் பெருங்கடலில் காணப்படும் பள்ளங்களில் மிகவும் ஆழமானது பியூட்டோரிக்கோ பள்ளமாகும். இது 8380 மீட்டர் ஆகும். அது ரோமன்ஸ் பள்ளம் மற்றும் தெற்கு சான்விக் அகழி ஆகியவை பிற ஆழ்கடல் பள்ளமாகும். வட அமெரிக்காவுக்கு அருகில் மேற்கிந்திய தீவுகள் கூட்டம் காணப்படுகிறது. வட அட்லாண்டிக்கில் கண்டத்திட்டு பகுதியில் அமைந்துள்ள பிரிட்டிஷ் தீவுகள் மற்றும் நியூ பவுண்ட்லாந்து ஆகியவை உலக புகழ்பெற்ற தீவுகளாகும். தென் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் சான்விக் தீவு, ஜார்ஜியா தீவுகள், பக்லாந்து, செட்லாந்து தீவுகள் ஆகியவை காணப்படுகின்றது. இந்திய பெருங்கடல் நிலத்தட்டம். இந்திய பெருங்கடலில் கண்டத்திட்டானது வேறுபட்ட அகலத்தில் காணப்படுகிறது. அரபிக் கடல், வங்காள விரிகுடா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் சுற்றியுள்ள கடற்கரை பகுதியில் கண்டத்திட்டானது 192 கிலோமீட்டர் முதல் 280 கிலோமீட்டர் வரையிலான வேறுபட்ட அகலத்தில் காணப்படுது. அயன மண்டலத்தில் அமைந்துள்ள இந்திய பெருங்கடல் பல வகையான பவளப்பாறை காணப்படும். இந்திய பெருங்கடல் அரபிக் இந்திய மலைத்தொடர் எனவும் அழைக்கப்படும் ஒரு தொடர்ச்சியான மத்திய மலைத்தொடரை கொண்டுள்ளது. பிற மலைத்தொடர்களான கிழக்கிந்திய மலைத்தொடர்கள், மேற்கு ஆஸ்திரேலியா மலைத்தொடர்கள், தெற்கு மடகாஸ்கர் மலைத்தொடர்கள் ஆகியவைகளும் காணப்படுகிறது. அடுத்து குமாரோ கொப்பரை, வட ஆஸ்திரேலியா கொப்பரை, தென் இந்தியா கொப்பரை, அரேபியா கொப்பரை ஆகியவை இந்திய பெருங்கடலில் காணப்படும் கொப்பரைகளாகும். படத்தில் காட்டியிருக்காங்க பாருங்கள். சரி, இப்போ இந்திய பெருங்கடலின் நிலத்தட்டுகள் இங்கே சாக்கோஸ் லட்சத்தீவு மலைத்தொடர்கள் காட்டியிருக்காங்க. அடுத்தது ரீயூனியன் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு காட்டியிருக்காங்க. அடுத்து சுண்டா அல்லது ஜாவா அகழி, டியாமண்டினா அகழி, இதெல்லாம் ஆஸ்திரேலியா பக்கத்தில் இது அங்கங்கன்னு இருக்குது. இந்திய பெருங்கடல் நிலத்தட்டங்கள் பார்த்தாச்சு. இப்போ இந்திய பெருங்கடலின் சராசரி ஆழம் 3890 மீட்டர் ஆகும். ஜாவா தீவுக்கு அருகில் காணப்படும் சுண்டா அகழி பள்ளம் தான் இந்திய பெருங்கடலின் ஆழமானது. அதாவது 7450 மீட்டரும் பகுதியாகும். மடகாஸ்காரும் இலங்கையும் இந்திய பெருங்கடலில் காணப்படும் முக்கிய தீவுகள் ஆகும். வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இமயமல பகுதியான அரக்கன் மேயோ மலைத்தொடரின் தொடர்ச்சியாக கடல் மேலெழுந்த பகுதியாகும். ரீயூனியன் தீவுகள் எரிமலையினால் உண்டான ஹாட்ஸ்பாட் அமைந்துள்ளது. 5.9 பெருங்கடலின் வெப்பநிலை. கடல் நீரில் குளிர்ந்த நிலை அல்லது வெப்பமான நிலை அளந்து கூறுவதை பெருங்கடல் வெப்பநிலை எனப்படும். பொதுவாக வெப்பநிலைமானியை பயன்படுத்தி டிகிரி அல்லது செல்சியஸ் என்ற அளவில் கூறப்படுகிறது. பெருங்கடலின் நீரானது அதிகபட்ச வெப்பத்தை சூரியனின் வெப்ப கதிர்வீச்சால் மூலமாக பெறுகிறது. நீரின் வெப்பம் மற்றும் குளிர்ச்சி அடையும் திறன் நிலத்தின் தன்மையிலிருந்து குறிப்பிட்ட அளவு ஏற்படுது. பெருங்கடலின் வெப்ப கிடைப்பரவலை பாதிக்கும் காரணிகள். அச்சக்கோள்கள், வீசும் காற்று, பெருங்கடல் நீரோட்டங்கள் மற்றும் தள வானிலை ஆகியவை பெருங்கடலின் வெப்ப பரவலை பாதிக்கும் காரணிகள். அச்சக்கோள்கள். புவியின் மீது சூரிய கதிர்கள் சாய்வு விழுவதால் கடல் மேற்பரப்பில் நீரின் வெப்பநிலை புவியிடை கோட்டிலிருந்து துருவத்தை நோக்கி செல்ல குறைகிறது. வீசும் காற்றுகள். காற்று வீசும் திசை பெருங்கடலின் வெப்ப பரவலை வெகுவாக பாதிக்கின்றது. புவி பகுதியிலிருந்து பெருங்கடல் அல்லது கடலை நோக்கி வீசும் காற்று பெருங்கடல் நீரின் வெப்பத்தை உயர்த்துகிறது. குளிர்காலத்தில் பனி மூடிய பகுதியிலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று கடல் நீரின் வெப்பத்தை குறைக்கின்றது. வியாபார காற்று வீசும் பகுதியில் கடற்கரையிலிருந்து வீசும் காற்று கடலின் கிளத்திலும் அப்வீலிங் குளிர்ந்த நீரை மேலும் உயர்வதால் கடல் நீரின் வெப்பம் அளவு குறைகின்றது. அதே சமயத்தில் கடலிலிருந்து வீசும் காற்று வெப்ப நீரை ஒரு பகுதியை குவிப்பதனால் கடல் நீரின் வெப்பநிலை குறிப்பிட்ட அளவு உயர்கிறது. பெருங்கடல் நீரோட்டங்கள். வெப்ப நீரோட்டங்கள் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கு பெருங்கடல் வெப்பத்தை அதிகரிக்க செய்யும். அதே வேளையில் குளிர் நீரோட்டங்கள் பெருங்கடலின் நீரின் வெப்பத்தை குறைக்கின்றது. கல்ஃப் நீரோட்டம், அது வெப்ப நீரோட்டம் வட ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரை மற்றும் ஐரோப்பாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் வெப்பத்தை அதிகரிக்கின்றது. அடுத்தது லபரடாரா குளிர் நீரோட்டம் வட அமெரிக்காவின் வடகிழக்கு கடற்கரையில் வெப்பத்தை குறைக்கின்றது. இவற்றை தவிர சிறிய காரணிகளான கடலடி மலைத்தொடர்கள், உள்ளூர் வானிலை மாற்றங்களான புயல், சூறாவளி, ஹரிக்கேன்கள், மூடு பனி, மேகமூட்டம், ஆவியாதல், திரவமாதல் போன்றவையும் கடல் நீர் மேற்பரப்பின் வெப்பத்தை பாதிக்கின்றது. கொடுக்கப்பட்ட படத்தில் கடல் மேற்பரப்பின் வெப்பநிலை செல்சியஸ் காட்டப்படுகிறது. படம் 5.12 ஜூலை மாதத்திற்கு கடல் மேற்பரப்பின் வெப்ப நிலையாகவும் படம் அதே 5.13
ஜனவரி மாதத்தில் உள்ள கடல் மேற்பரப்பின் வெப்பநிலையும் காட்டுகிறது. குளிர் வெப்பநிலை ஊதா, அதாவது ஊதா நிறத்தில் மிதமான வெப்பநிலை பச்சை நிறத்திலும், அதிக வெப்பநிலை மஞ்சள் நிறத்திலும் மற்றும் சிவப்பு நிறத்திலும், நிலப்பகுதி கருப்பு வண்ணத்திலும் காட்டப்படுது. தினசரி வெப்பநிலை வீசும் வருடாந்திர வெப்பநிலை வீசும் நிலப்பகுதியை காட்டிலும் பெருங்கடல்களில் மிகவும் குறைவு. உண்மையில் புவியிடை கோடு பகுதியில் பெருங்கடலின் வெப்பம் அதிகம் கிடையாது, 27 டிகிரி செல்சியஸிலிருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரை. ஆனால் புவியிடை கோட்டுக்கு சற்று வடக்கில் தான் வெப்பம் அதிகமாக காணப்படுது. மிக குறைவான வெப்பநிலை 1.9 செல்சியஸ் துருவங்களுக்கு அருகில் காணப்படுகிறது. அடுத்து வடகோளத்தில் பெருங்கடல்களின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை முறையே ஆகஸ்ட் மாதத்திலும் பிப்ரவரி மாதத்திலும் காணப்படுகிறது. இதற்கு எதிர்மறையாக தென்கோளத்தில் பதிவாகிறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அப்புறம் டயக்ராமில் தீர்க்க கோடு அச்சக்கோடு இந்த 0 டிகிரி 40 டிகிரி 80 டிகிரி, இங்கே 0 டிகிரி 40 டிகிரி 80 டிகிரி, இங்கே 50 டிகிரி 150 டிகிரி 110 டிகிரி, அது மாதிரி 10 டிகிரி கிழக்கு மேற்கு அப்படின்னு காட்டியிருக்காங்க. கடல் மேற்பரப்பு வெப்பநிலை 1997 ஜூலை மாதத்திற்கு அப்போ எடுத்த படம். இது வந்து 5.12 அப்படிங்கிற படம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 5.3 கடல் மேற்பரப்பில் ஜனவரி மாதத்தில் எடுக்கப்பட்ட டேட்டா. இது பார்த்திங்கன்னா அதே டயக்ராம் தான், பட் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பெருங்கடலின் செங்குத்து வெப்ப பரவல். பெருங்கடலின் இரண்டர கலந்த மேற்பரப்பின் நீரின் அடுக்கு 20 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் வரையான வெப்பநிலையை கொண்டிருக்கும். இந்த அடுக்கின் ஆழம் பருவகாலத்துக்கு ஏற்ப மாறுபடுது. இந்த செங்குத்து பரவலை அயன மண்டலத்தில் 200 மீட்டர் ஆழம் வரை காணப்படுது. இந்த அடுக்கின் கீழ் தான் வெப்பநிலை சரிவு அடுக்கு, அதாவது தெர்மோக்ளானிக் லேயர் காணப்படுகிறது. இது 200 மீட்டர் முதல் 1000 மீட்டர் வரை ஆழம் வரையும் வேறுபட்டு காணப்படுது. தனித்துவம் வாய்ந்த இந்த அடுக்கில் ஆழம் அதிகரிக்க வெப்பநிலை வேகமாக குறைகிறது. வெப்பநிலை சரிவு அடுக்குக்கு கீழ் 4000 மீட்டர் வரை வெப்பநிலை குறைகிறது. அதற்கும் கீழ் பெருங்கடலில் வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் நிலையாக இருக்கும். படம் 5.14 காட்டியிருக்காங்க. இங்கே பாரு 5.14. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெப்பநிலை ஃபாரன்ஹீட்லேயும் ஆழம் வந்து மீட்டர்லேயும் அதே காட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 40, 50, 60. இப்போ 40 ஸ்ட்ரைட்டாக போயிட்டு 1000 வரும்போது மித வெப்பமண்டல பகுதி அப்படின்னு காட்டுது. துருவ பகுதி வந்து 5ல் முடிஞ்சது. அதே பார்த்தீங்கன்னா மித வெப்பமண்டல பகுதி வந்து 15க்கு மேலே முடிஞ்சது. ஆனால் வெப்பமண்டல பகுதி 25 பக்கத்தில் முடியுது அப்படிங்கிறது பார்க்கணும். ஆழம் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 3000 வரைக்கும், அதே போக அப்படி இதாகிட்டே வருது. இப்போ கடல் மட்டம், இப்போ கடல் மேற்பரப்பு நீர் வந்து 200 மீட்டர், 1000 மீட்டர், 2500 மீட்டர், 500 மீட்டர், 5000 மீட்டர் தான் ஆழ்கடல் சமவெளி. மேலே ஆழ்கடல் நீர், கடல் மேற்பரப்பு நீர், கடல் மட்டம் சொல்லியிருக்காங்க. வெப்பமண்டல பகுதி, மித வெப்பமண்டல பகுதி, துருவ பகுதி. கடல் மேற்பரப்பு நீர்னால் கடல் மட்டம் 200 கிலோமீட்டர் வரை ஆழம் உள்ளது. வெப்பநிலை சமமாகும், சில நேரங்களில் சிறிய அளவு மாறுபட்டு இருக்கும். வெப்பநிலை சரிவு 2000லேருந்து 1000 மீட்டர் வரைக்கும், ஆழம் செல்ல வேகமாக குறைகிறது. ஆழ்கடல் சமவெளியில் 1000 மீட்டருக்கும் கீழ், அதாவது 4000 மீட்டர் வரை வெப்பநிலை மிக குறைவு. பின் எப்பொழுதுமே 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காணப்படுகிறது. எப்போதுமே எத்தனை டிகிரி? 4 டிகிரி செல்சியஸ். ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு தெரியுமா, நிலத்தினால் பகுதியாக சூழப்பட்ட கடல்களின் அதன் கடலடி நிலத்தேட்டங்கள், கடலடி மலைத்தொடர்கள், ஆழம் குறைவான நீர்ப்பகுதி ஆகியவை பிறக்கடல் நீர் எளிதில் கலப்பதை தடுக்கிறது. எடுத்துக்காட்டாக செங்கடலில் 1800 மீட்டர் ஆழத்தில் உள்ள நீரின் வெப்பநிலை அதே ஆழத்தில் உள்ள இந்திய பெருங்கடல் நீரின் வெப்பநிலை காட்டிலும் அதிகம். இப்போ தகவல் குறிப்புகள். கடல் நீரின் ஆழம் பதம் என்ற அலகில் அளக்கப்படுகிறது. ஒரு பதம் என்பது 6 அடி அல்லது 1.8 மீட்டருக்கு சமம். இப்போ கடல் நீரின் ஓஆர்பிஎம் என்பது 1000 கிராம் கடல் நீருக்கு அதில் கரைந்துள்ள உப்பின் எடை கிராமிலும் இடையே உள்ள விகிதமே ஆகும். இது சதவீதம் என்ற ஆயிரத்தின் பகுதியாக எந்த ஒரு அளவும் இல்லாமல் கூறப்படுகிறது. எடுத்துக்காட்டாக 30% என்றால் கொடுக்கப்பட்டுள்ள 1000 கிராமில் கடல் நீரில் 30 கிராம் உப்பு உள்ளது என்பதன் பொருள். பெருங்கடலில் சராசரி ஓபிஎம் 35% ஆகும். பெருங்கடலின் ஓபியத்துக்கான கடல் நீர் தாது உப்புக்கள் மற்றும் மக்கிய கடல்சார் உயிரினங்கள் போன்ற பல பொருட்களான ஒரு வலிமை குறைந்த சிக்கலான கரைசலாகும். புவியின் மேற்பரப்பில் ஏற்படுகின்ற வானிலை சிதைவு மற்றும் ஆற்றின் அரித்தலினால் பெரும்பாலான கடல்கள் உப்பை பெறுகின்றனர். பெருங்கடலில் சில வகை உப்புகள் கடலடி தரைப்பரப்பில் காணப்படும் பாறைகளும் படிவுகளும் நீரில் கரைந்து உருவாகுவையாகும். வேறு சில வகையான உப்புக்கள் எரிமலை வெடித்து சிதறும் போது புவிக்கோட்டிலிருந்து வெளிப்பட்டு திட பொருட்களாகவும் வாயுக்களாகவும் அருகில் உள்ள கடல் நீரில் கரைந்து ஏற்படுவையாகும். இப்போ
இங்கே பார்த்தீங்கன்னா ஓர்ப்பு நிலை வந்து 37க்கு மேலே இருக்கிறது எங்கே அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் பாருங்க. இந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் 2 இருக்குது. அதுலேயும் சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருங்க. 37 பார்த்தீங்கன்னா அது 2 மட்டும் தான். 36 அந்த இதில் தான் இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு ப்ளூ கலர் பாருங்கள், நல்லா அப்படியே இது பார்த்து அது எல்லோ கலர்லாம் நல்லா போயிருக்கு நல்லா டயக்ராமில். 34 கீழே இருக்கக்கூடியது தான் வந்து இந்த ப்ளூ கலர் வாட்டர் கலரில் இருக்கக்கூடியது. சரிங்களா? கடல் நீரின் ஓபியத்தை பாதிக்கும் காரணிகள். பெருங்கடலின் ஓர்பியம் கீழ்கண்டவற்றை சார்ந்துள்ளது. கடல் நீர் ஆவியாகும் விதம், மழைப்பொழிவுகள், ஆற்றிலிருந்து கடலில் சேரும் நன்னீரின் அளவு, துருவ பகுதியில் உள்ள பனி உருவாக்கி கடல் நீர் கலப்புதல், கோள் காற்றுகளால் மேலெழும் ஆழ்கடல் நீர், கடல் நீரோட்டங்களால் கலக்கும் நீர். ஓர்பியத்தின் பரவல். பெருங்கடலில் சராசரி ஓர்பியம் புவியிடை கோட்டிலிருந்து துருவத்தை நோக்கி செல்ல குறைகிறது. உலகின் அதிக ஓர்பியம் 200 வடக்கு மற்றும் 400 வட அச்சங்களுக்கு இடையில் உள்ள கடல்களில் காணப்படுகின்றன. இந்த பகுதி அதிக வெப்பம், அதிக நீராவியாதல், அதே நேரத்தில் புவியிடை கோட்டு பகுதியை விட குறைவான மழைப்பொழிவு போன்ற தன்மையை காரணமாக கொண்டுள்ளது. கண்டங்களில் கடலோர எல்லை பகுதியில் ஆற்றின் நன்னீர் சேர்வதால் ஓர்பியமானது பெருங்கடலின் உட்பகுதியை விட குறைவாக இருக்கிறது. அதிகபட்ச ஓர்பியம் துருக்கியில் உள்ள வான் ஏரியில் 330% பதிவாகியுள்ளது. இரண்டாவதாக சாக்கடல் 238%. மூன்றாவதாக அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உட்டாவில் உள்ள பெரிய உப்பு கிரேட் சால்ட் லேக் ஏரியிலும் அது 220%. இது வந்து 1000 லிட்டரில் 330 கிராமும், இது வந்து 238 கிராமும், இது 220 கிராம் அப்படிங்கிற விதத்தில் நம்ம படிக்கணும். உங்களுக்கு தெரியுமா, உப்பு சேகரித்ததில் மரத்தாலான நீண்ட கைப்பிடியும் பற்களும் கொண்ட பழங்கால கருவி பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு உப்பு வாரி என்று பெயர். சரிங்களா? தகவலுப்பு. ஒரே அளவு ஓர்பியம் கொண்ட பகுதிகளை இணைக்கும் கற்பனை கோட்டிற்கு சம ஓர்பியம் கோடு, அதாவது ஐசோஹேலன் சொல்லுவாங்க என்று பெயர். சாக்கடலில் காணப்படும் உப்பின் அளவு மற்ற கடல்களோடு ஒப்பிடும்பொழுது 8.6 மடங்கு அதிகமாகும். சாக்கடல் கடல் மட்டத்திலிருந்து 423 மீட்டர் தாழ்வாக அமைந்துள்ளது. இது நிலப்பரப்பில் மிக தாழ்வான பகுதியாகும். இக்கடல் 377 மீட்டர் ஆழ முடியுது. இக்கடல் அதிக ஓர்பியம் காரணமாக மனிதர்களால் இதன் மீது மிதக்க முடிகிறது. அதிக ஓர்பியம் காரணமாக உயிரினங்கள் எதுவுமில்லாத கடலாக காணப்படுகிறது. இதாக பாருங்க, இதுதான் இந்த தண்ணியில் நம்ம குஜ்ஜம்னா மிதக்கலாம். ஓர்பியத்தையும் இப்போ வந்து கொடுக்கப்பட்டுள்ள உலக வரைபடத்தில் அதிக ஓர்பியம் குறைவான ஓர்பியம் கொண்டுள்ள பெருங்கடலில் பகுதி கண்டிருக்கிறது. அரபிக்கடலில் ஓர்பியத்தையும் வங்காள விரிகுடா கடலின் ஓர்பியத்தையும் ஒப்பிட்டு வேறுபாடு இருப்பின் காரணத்தை கண்டறிய. ஆசியாவின் கிழக்கு கடற்கரையிலும் வட அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையிலும் ஓர்பியம் குறைவாக இருப்பதற்கான காரணத்தை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. தென் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையும் ஓர்பியம் வேறுபடுவதே காரணத்தை ஆராயன்னு சொல்லுவாங்க. அடுத்து பெருங்கடல்களின் இயக்கம். கடல் நீர் ஒருபோதும் ஓய்வு நிலையில் இருப்பதில்லை. அது எப்போதும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அது கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் நகர்கிறது. கடல் நீர் நகர்த்தால் 3 வெவ்வேறு வழிகளில் நடைபெறுது. அவை வந்து அலைகள், ஓதங்கள், கடல் நீரோட்டங்கள். அலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் நீரானது தனது ஆற்றலை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கடத்தும் போக்கினை அலை என்கிறோம். இவை காற்றின் உராய்வினாலும் கடலுக்கு அடியில் தோன்றும் இதர இடர்களாலும் ஏற்படுகிறது. இப்போ அலைமுகடு. ஒரு அலையின் மேல் பகுதி அல்லது உயர்ந்த பகுதி அலைமுகடு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது அலை அகடு அல்லது பள்ளம். அலையின் கீழ் அல்லது தாழ்வான பகுதி அலை அகடு என்று அழைக்கப்படும். அலை உயரம்னா அலைமுகடு மற்றும் அலை அடுக்குகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தூரம் அலை உயரம் என அழைக்கப்படும். அலை நீளம் 2 முகடு அல்லது அலை அடுக்குகளுக்கு இடையே கிடைமட்ட தூரம் அலை நீளம் எனப்படும். அலை வச்சு அலை உயரத்தில் ஒரு பாதியாகும். அலைக்களம் வீசும் காற்றிற்கும் அது கடக்கும் நீரின் மேற்பரப்பிற்கும் இடைப்பட்ட தூரமாகும். அலை அதிர்வெண் ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்லது அலகு இடைவெளியில் ஒரு நிலையான புள்ளியிலிருந்து கடந்து செல்லும் அலைநிலங்களின் எண்ணிக்கை அலை அதிர்வெண் ஆகும். அலையின் காலம் ஒரு அலையின் நீளம் நிலையான புள்ளியை கடந்து செல்லும் நேர காலமாகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அலை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அலை அகடு, அலையின் உயரம், அலையின் நீளம், அமைதியான கடல் மட்டம், அலையின் திசை, அலைகளின் பகுதியில் காட்டியிருக்காங்க படத்தில். 9 அலையின் திசை. அலைநீளத்தை பிரிப்பதற்கு ஆகும் வேகம் அலையின் திசை வேகம் என்கிறோம். அலையின் செஞ்சரிவு நிலை. அலையின் செஞ்சரிவு நிலை என்பது அலையின் நீளம் உயரங்களுக்கு இடையே உள்ள விகிதங்களுக்கு சமம். ஓதங்கள். சூரியன் மற்றும் சந்திரன் ஈர்ப்பு வீசினால் பெருங்கடலின் நீர்மட்டமானது குறிப்பிட்ட கால இடைவெளியில் உயர்ந்து தாழ்வதே ஓதங்கள் என்கிறார். முதலாக சர் ஐசக் நியூட்டன் 1642 1727 ஓதங்களை அறிவியல் பூர்வமாக விளக்கியவர் ஆவார்.
நிலத்தை நோக்கி மேலெழும்பும் கடல் நீர் மட்டத்தை அதிவாதம் அல்லது உயர்வாதம் ஃப்ளோட்டிட்டுன்னு என்கிறோம். கடல் நோக்கி சரியும் கடல் நீர் மட்டத்தை தாழ்வாதம் அல்லது கீழ்வாதம் அது எபுடைட் என்கிறோம். ஒவ்வொரு நாளும் கடல் நீர் மட்டமானது 2 முறை உயர்ந்தும் 2 முறை தாழ்ந்தும் காணப்படுது. மிக உயரமான வாதங்கள் முழு நில நாள் என்றும் அதாவது பௌர்ணமின்னு அமாவாசை என்றும் ஏற்படுது. ஒரு மிதவை வாதம் எனப்படும். மிதவை வாதங்கள் சூரியன், புவி, சந்திரன் ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது உருவாகின்றன. மிக தாழ்வான வாதங்கள் தாழ்மட்ட வாதங்கள் எனப்படும். இவை சூரியன், புவி, சந்திரன் ஆகிய 3 செங்குத்து கோணத்தில் அமையும் போது உண்டாகிறது. பூமி அமாவாசை சூரிய வாதம், சந்திர வாதம் கீழே, அதாவது முழு நிலவு, உயரமான வாதங்கள் அப்படிலாம் காட்டியிருக்காங்க. வாதங்களை பற்றி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாத விசை காரணமாக ஏற்படும் கடல் நீரின் நகர்வை வாத நீரோட்டங்கள் என்கிறோம். இந்த வாத நீரோட்டங்கள் அதிக உயரம் மற்றும் விசையுடன் ஒரு குறுகிய கடலோர திறப்பின் வழியாக ஓடுகின்றது. உதாரணமாக கனடாவின் நோவாஸ்காடியாவிற்கும் நியூப்ரனஸ்விக்கும் இடையே காணப்படும் பண்டினா பே ஆஃப் பண்டி வளைகுடாவில் காணப்படும் உயர்வாதத்திற்கும் தாழ்வாதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு 14 மீட்டர் ஆகும். கப்பல் செல்லும் வாத நீரோட்டத்தை பயன்படுத்தும் துறைமுகங்களை வாத துறைமுகங்கள் என்கிறோம். இந்தியாவில் கல்கத்தா மற்றும் கண்ட்லா துறைமுகங்கள் வாத துறைமுகங்களுக்கு எடுத்துக்காட்டாகும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உயர்ச்சந்திரன் சூரியன், புவி, சந்திரன் ஆகிய 3 ஒரே நேர்கோட்டில் வரும்போது உயர்வாதம் உருவாகிறது. ஏன்? அடுத்து மேற்கு கடற்கரையில் குஜராத்தில் காணப்படும் காம்போ மற்றும் கட்ச் வளைகுடாக்கள் முறையே 6.77 மீட்டர் மற்றும் 5.23 மீட்டர் என்ற அளவில் சராசரி வாத விதத்துடன் 11 மீட்டர் மற்றும் 8 மீட்டர் அளவிலான அதிகபட்ச வாத விதத்தை கொண்டுள்ளது. இப்போ தகவல் குறிப்பு. கப்பல் நங்கூரமிட்டு நிறுத்தப்படும் நீர்ப்பகுதி துறைமுகம் ஹார்பர் ஆகும். ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகளை நீக்கி துறைமுகத்தை பாதுகாக்க வாதங்கள் ஒதுக்கின்றன. வாத ஆற்றல் மீன் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. ஐக்கிய அரசு, யுனைடெட் கிங்டம், கனடா, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் வாத ஆற்றல் நிலையங்கள் அமைக்கப்படும். இந்தியாவில் கம்பட் வளைகுடா, கட்ச் வளைகுடா மற்றும் சுந்தரவன பகுதி போன்றவை வாத ஆற்றல் உற்பத்தி செய்வதற்காக வாய்ப்பை கொண்டுள்ளன சொல்லியிருக்காங்க. கடல் நீரோட்டங்கள் பெருங்கடலின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு குறிப்பிட்ட திசைக்கு நகரும் நீர் தொகுதியின் பெருங்கடல் நீரோட்டங்கள் என்று அழைக்கப்படும். புவி சுழற்சி, கடல் நீரின் வெப்ப வேறுபாடு, ஓர்பியம், அடர்த்தி ஆகியவையும் மற்றும் ஒரு எல்லை வரை காற்றின் அழுத்தமும் கடல் நீரோட்டங்களை உருவாக்க காரணமாகும். பெருங்கடல் நீரோட்டங்கள் அவை தோன்றும் விதம், கொள்ளளவு, திசைவேகம் மற்றும் அதன் எல்லைகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. இப்போ திசைவேகத்தின் அடிப்படையில் பெருங்கடல் நீரோட்டங்களையும் காற்று இயக்கும் நீரோட்டம் மற்றும் ஓடைகள் என வகைப்படுத்தப்பட்டன. காற்று இயக்கும் நீரோட்டங்கள் என்பது கோள் காற்றுகளால் கடலின் மேற்பரப்பில் நீர் மெதுவாக நகர்வதாகும். ஒரு குறிப்பிட்ட திசையில் அதிக திசைவேகத்தில் நகர்வது பெருங்கடல் நீரோட்டம். ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்தில் அதிக அளவிலான பெருங்கடல் நகர்வதை ஓடைகள் என்கிறோம். இவை காற்று இயக்கும் நீரோட்டங்கள் மற்றும் நீரோட்டங்களை விட மிக அதிக திசைவேகத்தில் ஓடக்கூடிய பெருங்கடல் நீரோட்டங்கள் வெப்பநிலையால் வேறுபடுகிறது. புவியிடை கோட்டிற்கு அருகில் உள்ள நீரோட்டங்கள் வெப்ப நீரோட்டங்கள் என்கிறோம். அதே போல துருவ பகுதியில் உருவாகும் நீரோட்டங்கள் குளிர் நீரோட்டங்கள் என்று அழைக்கிறோம். நீர்ப்பரப்பின் மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் இடையே காணப்படும் ஓர்பியம் மற்றும் வெப்ப வேறுபாட்டின் காரணமாக பெருங்கடலில் நீரின் செங்குத்து சுழற்சியானது உருவாகிறது. பெருங்கடல் நீர் மேலிருந்து அதாவது அப்வீலிங் என்பது அடர்த்தியான குளிர்ந்த மற்றும் வளமிக்க பெருங்கடல் நீர் கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் நோக்கி நகர்ந்து வளமற்ற வெப்பமான கடல் மேற்பரப்பை இடமாற்றம் செய்வதாகும். இப்போ உலக பெருங்கடல் நீரோட்டங்கள் இந்த குளிர் நீரோட்டங்கள், வெப்ப நீரோட்டங்கள். இப்போ குளிர் நீரோட்டங்களை மட்டும் இங்கே பார்க்கலாம், ஜூம் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு இது தேவை. இப்போ குளிர் நீரோட்டங்கள் கலிஃபோர்னியா நீரோட்டம் அது அப்படியே கீழே வருது. அடுத்தது பெரு நீரோட்டம் அப்படிங்கிறது குளிர் நீரோட்டமும். அடுத்து மேற்கத்திய காற்று இயக்கம், கிழக்கத்திய காற்று இயக்க நீரோட்டம், மேற்கத்திய காற்று இயக்க நீரோட்டம், கிழக்கத்திய காற்று நீரோட்டம் காட்டியிருக்காங்க. அடுத்தது லபரடா நீரோட்டம் கிரீன்லாந்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா கார்னெலிஸ் நீரோட்டம். அடுத்து பெங்குலா நீரோட்டம் அது மேற்கத்திய காற்று இயக்க நீரோட்டம், கிழக்கத்திய காற்று இயக்க நீரோட்டம். அதுக்கப்புறமா இங்கே OSCO நீரோட்டம் அப்படிங்கிறதுலாம் இப்போ பார்த்ததில் குளிர் நீரோட்டங்கள். இப்போ வெப்ப நீரோட்டத்தை பற்றி பார்க்கலாம். வட பசிபிக் சுழல் அப்படிங்கிறது ஒரு நீரோட்டமும், வட புவி இடைக்கோடு நீரோட்டம், தென் புவி இடைக்கோட்டு நீரோட்டம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கல்ஃப் நீரோட்டம், வட அட்லாண்டிக் நீரோட்டம்,
கரினியஸ் நீரோட்டம் வந்து குளிர் நீரோட்டம். அடுத்து வட புவியிடை கோட்டு நீரோட்டம், தென் புவியிடை கோட்டு நீரோட்டம், பிரேசில் நீரோட்டம். அடுத்தது அக்வாலஸ் நீரோட்டம், சோமாலி நீரோட்டம். அது வந்து வால்விஸ் விரிகுடா டர்பைன் அப்படிங்கிறதுல இங்கே கொடுத்துருக்காங்க மாதிரி வால்விஸ் விரிகுடா டர்பைன். அது பெர்லின், லண்டன். இந்த பக்கம் வந்து செயின்ட் ஜான்ஸ், நியூயார்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா மேற்கு ஆஸ்திரேலியா நீரோட்டம், தென் புவியிடை கோட்டு நீரோட்டம், இந்திய பெருங்கடல் சூழல் அப்படிங்கிறது காட்டியிருக்காங்க. அடுத்தது கிழக்கு ஆஸ்திரேலியா நீரோட்டம், குரேஷியா நீரோட்டம் அப்படிங்கிறதுலாம் இதில் வந்து வெப்ப நீரோட்டங்கள். இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே பாஸ் பண்ணி ஒரு டைம் பார்த்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா இதில் இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து உலகின் முக்கிய பெருங்கடல் நீரோட்டங்கள். ஒவ்வொரு பெருங்கடல் நீரானது புவியிடை கோட்டிலிருந்து துருவ பகுதிக்கும், துருவ பகுதியிலிருந்து புவியிடை கோட்டுக்கும் பகுதிக்கும் சுழன்று கொண்டே இருக்கின்றது. புவியிடை கோட்டு பகுதியிலிருந்து வெப்ப நீரோட்டமானது துருவ பகுதியை நோக்கி நகர்ந்து அதிக அடர்த்தியின் காரணமாக உயர் அச்சில் பகுதியில் மூழ்கி மீண்டும் புவியிடை கோட்டு பகுதியை நோக்கி நகர்ந்து ஒரு சுழற்சியை நிறைவு செய்கிறது. பெரிய அளவிலான நீரோட்டங்களின் சுழற்சியை சுழல் என்கிறோம். சுழல் வட கோளத்தில் கடிகார சுழற்சியிலும், தென் கோளத்தில் எதிர் கடிகார சுழற்சியிலும் சுழல்கிறது. ஒன்றாவது பசிபிக் பெருங்கடல் நீரோட்டங்கள். அது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா வட புவியிட்டு கோட்டு நீரோட்டம். அப்படின்னா வட புவியிடை கோட்டு நீரோட்டம் வந்து மெக்சிகோவிற்கு மேற்கில் உள்ள ரிவில் கிக்கிடோ தீவுகளுக்கும் அருகில் உருவாகி அது சுமார் 12,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிலிப்பைன்ஸ் தீவுகளை நோக்கி கிழக்கு மேற்கு திசையில் நகர்கிறது. இது ஒரு வெப்ப நீரோட்டமாகும். கலிஃபோர்னியா நீரோட்டத்திலிருந்தும் மெக்சிகோ கடற்கரையை ஒட்டி வடக்கு நோக்கி ஓடும் தென்கிழக்கு பருவ காற்று இயக்க நீரோட்டத்திலிருந்து இது நீரை பெறுகிறது. இதன் வலதுபுறத்தில் அதிகமான சிறு நீரோட்டங்கள் இதனுடன் இணைவதால் நீரின் அளவானது கிழக்கிலிருந்து மேற்காக அதிகரிக்கிறது. இது இரு கிளைகளாக பிரிந்து இதன் வடக்கு கிளை குரேஷியா நீரோட்டத்துடன் இணைகிறது. இதன் தென் கிளை திடீரென திரும்பி கிழக்கு ஆஸ்திரேலியா நீரோட்டமாக நகர்கிறது. தெற்கு புவியிடை கோட்டு நீரோட்டங்கள். இந்நீரோட்டம் வியாபார காற்றுகளால் உந்தப்பட்டு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்கிறது. இது ஒரு வெப்ப நீரோட்டமாகும். இது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி 13,600 கிலோமீட்டர் தூரத்தை நீண்டு காணப்படுகிறது. இந்த நீரோட்டம் வடக்கு புவியிடை கோட்டு நீரோட்டத்தை விட வலுவானது. இப்பகுதியில் பல தீவுகள் காணப்படுவதாலும் கடலடி நிலத்தேட்டத்தின் சமானற்ற அமைப்பினாலும் இந்நீரோட்டம் மேலும் பல கிளையாக பெறுகிறது. இப்போ குரேஷிய நீரோட்டம், அதாவது கருமோதம் சொல்லுவாங்க. இந்நீரோட்டமானது 30 டிகிரி வடக்கு அச்ச வரை வடக்கு கீழே காற்றுடன் திசையில் நகர்ந்து செல்கிறது. இது பார்மேசா கடலோரத்திலிருந்து வெப்பநீரை சுமந்து செல்கிறது. மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து ஒயாசியோ குளிர் நீரோட்டத்துடன் கலந்து குரில் தீவுகளுக்கு அப்பால் செல்கிறது. இது ஜப்பான் நீரோட்டம் என்றும் அறியப்படுகிறது. அடுத்து ஒயாசையோ நீரோட்டம் அப்படிங்கிற இது ஒரு குளிர் நீரோட்டமாக பேரிங் நீர் சந்தியிலிருந்து உருவாகி தெற்கு நோக்கி குளிர்ந்த நீரை சுமந்து செல்கிறது. குரேஷியா வெப்ப நீரோட்டத்துடனும் அலிசியன் நீரோட்டத்துடனும் கலந்து விடுகிறது. கலிஃபோர்னியா நீரோட்டம். இது 48 டிகிரி வடக்கு அச்சத்திற்கும் 23 டிகிரி வட அச்சத்திற்கும் இடையே ஐக்கிய நாட்டின் மேற்கு கடற்கரை வழியாக தெற்கு நோக்கி நகர்ந்து செல்லும் ஒரு குளிர் நீரோட்டமாகும். இந்த குளிர் நீரோட்டமானது மேலெழும்பும் அதிக குளிர்ந்த நீரை பெறுகிறது. இது வியாபார காற்று வீசும் பகுதியை அடையும் போது இது வலது புறமாக திசையை திருப்பப்பட்டு புவியிடை கோட்டு நீரோட்டத்துடன் கலந்து விடுகிறது. அடுத்து 6ல் பெருநீரோட்டம். பசிபிக் பெருங்கடல் நீரோட்டங்களில் மிக நன்றாக கண்டறியப்பட்ட நீரோட்டம் என்றால் அது பெருநீரோட்டமாகும். 1802ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் வான் ஹெம்போல்ட் என்ற ஆராய்ச்சியாளர் இந்நீரோட்டத்தை பற்றி அதிக தகவல்களை கண்டறிந்ததால் இந்நீரோட்டம் ஹேம்போல்ட் நீரோட்டம் என அறியப்படுகிறது. இது குளிர் நீரோட்டமாகும். இது தென் அமெரிக்கா மேற்கு கடற்கரை வழியாக வடக்கு நோக்கி நகர்ந்து 40 டிகிரி தெற்கில் காணப்படும் வடக்கு நோக்கி திரும்பும் அண்டார்டிகா நீரோட்டத்தின் குளிர்ந்த நீரை எடுத்து செல்கிறது. அடுத்து எல் நீனோ அல்லது எதிர் நீரோட்டம் சொல்லுவாங்க. பசிபிக் பெருங்கடலில் புவியிடை கோட்டிற்கு அருகில் உள்ள வெப்பநீரானது 400 மீட்டர் ஆழத்தில் 180 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு வெப்ப நீரோட்டமாக நகர்ந்து செல்வதை எல் நீனோ அல்லது எதிர் நீரோட்டம் என்கிறோம். 8வது மேற்கு காற்று இயக்க நீரோட்டங்கள். இது பசிபிக் பெருங்கடலில் டாஸ்மேனியாவில் இருந்து தென் அமெரிக்கா கடற்கரை வரை கிழக்கு நோக்கி நகர்ந்து செல்லும் கதிரியக்க நீரோட்டமாகும். இது ஒரு குளிர் நீரோட்டமாகும்.
உருமம் 40களில் தாக்கத்தினால் இதன் வேகம் மிக அதிகமாக உள்ளது, அதாவது 40 டிகிரி அச்சத்தில். இதன் இரு கிளைகளாக பிரிந்து ஒரு கிளை தெற்கு நோக்கி நகர்ந்து கேப் முனை வழியாக அட்லாண்டிக் பெருங்கடலில் அடிக்குது. மற்றொரு கிளை வடக்கு நோக்கி பெரு கடற்கரை வழியாக நகர்ந்து பெரு நீரோட்டத்துடன் நீங்குது. இப்போ அட்லாண்டிக் பெருங்கடல் நீரோட்டங்கள். ஒன்றாவது வட புவியிடை கோட்டு நீரோட்டம். வட புவியிடை கோட்டு நீரோட்டம் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கிறது. இது 5 டிகிரி வடக்கு முதல் 20 டிகிரி அச்சத்தில் காணப்படும் ஒரு வெப்ப நீரோட்டமாகும். ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரையை விட்டு நீங்கிய பிறகு இதுதான் முக்கிய தன்மையை பெறுகிறது. தென் அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையை அடைந்தவுடன் 2 கிளைகளாக பிரிக்கிறது. மேற்கத்திய தீவுகள் கடற்கரை வழியாக நகரும் ஒரு கிளை ஆண்டிலிஸ் நீரோட்டம் என்று அழைக்கப்படுது. மற்றொரு கிளை கரிபியன் கடல் பக்கம் திருப்பி விடப்படுகிறது. தென் புவியிடை கோட்டு நீரோட்டம். இந்நீரோட்டம் ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா கடற்கரைக்கு இடையில் 0 டிகிரி தெற்கு முதல் 12 டிகிரி தெற்கு வரையில் அச்சப்பகுதியில் நகருது. இது ஒரு வெப்ப நீரோட்டமாகும். இது பெங்குலா நீரோட்டத்தின் வட பகுதியை தொடர்ச்சியாகும். இது வட புவியிடை கோட்டு நீரோட்டத்தை விட வலுவானது. இது வியாபார காற்றுகளால் உருவான நீரோட்டமாகும். கல்ஃப் நீரோட்டம். இது ஒரு வெப்ப நீரோட்டம். இது மெக்சிகோ வளைகுடாவில் தொடங்கி குளிர் அச்ச பகுதிகளுக்கு வெப்ப நீரை சுமந்து செல்கிறது. இந்த நீரோட்டமானது 40 டிகிரி வட அச்சக்கோட்டை அடையும் வரை மேற்கு காற்றுகளின் திசை மற்றும் மைய விலக்கு விசை காரணமாக அமெரிக்காவின் கிழக்கு கரையினை ஒட்டி கிழக்கு திசையில் வளைந்து செல்கிறது. கனடாவின் நியூ பவுண்ட்லாந்துக்கு அருகில் குளிர்ந்த லபரடார் நீரோட்டத்துடன் கலக்கிறது. கல்ஃப் நீரோட்டம் பானஸ் டி லியோன் என்பவரால் 1513ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. கரினஸ் நீரோட்டம் ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரையில் மடீரியா முதல் வெர்டி முனை வரை நகர்ந்து செல்லும் குளிர்ந்த பெருங்கடல் நீரோட்டம் கரினஸ் நீரோட்டம் என அழைக்கப்படுகிறது. இது தெற்கு நோக்கி நகர்ந்து வட புவியிடை கோட்டு நீரோட்டத்துடன் இணைகிறது. லாபரடார் நீரோட்டம் வட அட்லாண்டிக் பெருங்கடலில் பப்பின் வளைகுடா மற்றும் டேவிஸ் நீர் சந்தி வழியாக தெற்கு நோக்கி ஒரு குளிர் நீரோட்டம் பாய்கிறது. இது துருவ பகுதியிலிருந்து கிரீன்லாந்து கடற்கரை வழியாக மிக குளிர்ந்த நீரை சுமந்து செல்கிறது. தெரிந்தெளிவம். சார்கோசா கடல், அதாவது நில எல்லையெல்லா கடல் சொல்லலாம். சார்கோசா கடல் வட அட்லாண்டிக் பெருங்கடலில் 3/2 பங்கு பரப்பை ஆக்கிரமித்துள்ளது. இது 700 மைல் அகலமும் முதல் 2000 மைல் நீளத்திற்கும் பரவியுள்ளது. தன்னை சுற்றிலும் நிலப்பகுதி இல்லாத ஒரு கடல் சார்கோசா கடலாகும். இந்த கடல் பரப்பு முழுவதும் சார்கோசம் எனும் பழுப்பு பச்சை நிற கடற்பாசிகள் மூடப்பட்டு காணப்படுவதால் சார்கோசா கடல் என்று அழைக்கப்படுகிறது. இக்கடல் 4 புறத்திலும் கடல் நீரோட்டங்களால் மட்டுமே சூழப்பட்டு ஒரு எல்லைக்குள் அமைந்து காணப்படுகிறது. அதாவது வட அட்லாண்டிக் துணை அயல மண்டல பெருங்கடல் சூழல் நடுவே காணப்படுது. வடக்கில் வட அட்லாண்டிக் நீரோட்டம், கிழக்கில் கனரி நீரோட்டமும், தெற்கில் அட்லாண்டிக் புவியிடை கோட்டு நீரோட்டம் எல்லையாக அமைந்து உள்ளது. எனவே இந்த பகுதி எல்லை நீரோட்டங்கள் எனப்படுகிறது. எனவே சார்கோசா கடல் ஒரு சக்தி வாய்ந்த எல்லைகளை கொண்டுள்ளது என்றால் மிக இல்லை. இதை பாருங்க, இதான் சார்கோசா கடல், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து 6வது பெங்குலா நீரோட்டம். இது ஒரு குளிர் நீரோட்டமாகும். ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரை வழியாக நகர்ந்து செல்லும் இந்நீரோட்டம் பெங்குலா நீரோட்டமாகும். இது துணை அண்டார்டிகா நீர்ப்பகுதியில் மிக குளிர்ந்த நீரை சுமந்து சென்று தெற்கு புவியிடை கோட்டு நீரோட்டத்தில் கலந்துவிடுது. இந்திய பெருங்கடல் நீரோட்டங்கள். தென் இந்தியா சூழலான தெற்கு புவியிடை கோட்டு நீரோட்டம், மடகாஸ்கர் நீரோட்டம், காற்றியக்க நீரோட்டம் மற்றும் மேற்கு ஆஸ்திரேலியா நீரோட்டம் போன்றவற்றால் ஆனதாகும். புவியிடை கோட்டுக்கு வடக்காக அரபிக்கடலிலும் வங்காள விரிகுடாவிலும் காணப்படும் நீரோட்டங்களானது பருவக்காற்றின் தூண்டலால் தென்மேற்கு பருவ காற்று நீரோட்டமாக கடிகார திசையிலும் வடகிழக்கு பருவக்காற்று நீரோட்டமாக எதிர் கடிகார திசையிலும் பாய்கிறது. அண்டார்டிகா துருவ சுற்று நீரோட்டமானது 40 டிகிரியிலிருந்து மற்றும் 60 டிகிரி தென் அச்சரேகைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஓடுகிறது. இது மேலை காற்றுகளால் தூண்டப்பட்டு மேற்கிலிருந்து கிழக்காக அண்டார்டிகாவை முழுவதுமாக சுற்றி வருகிறது. இந்த நீரோட்டத்திற்குள் மேற்கு நோக்கிய எதிர் நீரோட்டமும் காணப்படுது. அது தென் பெருங்கடல் நீரோட்டங்கள். அண்டார்டிகாவை சுற்றி தென் பெருங்கடல் காணப்படுது. பசிபிக், அட்லாண்டிக் மற்றும் இந்திய பெருங்கடல் போன்ற அனைத்து பெருங்கடல்களும் இணைந்து உலகளாவிய துருவ நீர் சுற்றாக இந்த தென் பகுதி காணப்படுது. அதேமாதிரி தென் பெருங்கடலில் நீர் சுழற்சியானது பொதுவாக வடக்கு மேற்கத்திய காற்றுகளால் உருவாகும் ஒரு எளிமையான மேற்கு கிழக்கு துருவ சுற்று நீரோட்டங்களும். இந்த நீரோட்டமானது அதன் கிளைகளை வடக்கு நோக்கி 3 பெருங்கடல்கள் அனுப்புகின்றன. பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஆம்போல்ட் நீரோட்டம், அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள பல்க்லாந்து மற்றும் பெங்குலா நீரோட்டங்கள், இந்திய பெருங்கடலில் உள்ள மேற்கு ஆஸ்திரேலிய நீரோட்டம் போன்றவை அவற்றின் பகுதி குளிர்ந்த நீரை தென் பெருங்கடலில் இருந்து பெறுகின்றது.
பெருங்கடல் மேற்பரப்பு நீரோட்டங்களை தவிர பெருங்கடலின் மேற்பரப்பில் கீழ் ஒரு சிக்கலான அமைப்புடைய நீரோட்டங்கள் தென் பெருங்கடலுக்கும் அதன் வடக்கில் உள்ள பெருங்கடலுக்கும் இடையே காணப்படுகிறது. பொதுவாக தென் பெருங்கடலின் மேற்பரப்பிலும் அதிக ஆழத்திலும் நீரோட்டங்கள் புவியிடை கோட்டு பகுதியை நோக்கி ஓடுகின்றன. ஆனால் இதன் இடைப்பட்ட ஆழமான பகுதியில் நீரோட்டங்கள் புவியிடை கோட்டு பகுதியிலிருந்து தென் பெருங்கடலை நோக்கி பாய்கிறது. இப்போ பெருங்கடல் நீரோட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். 1வது, பெருங்கடல் நீரோட்டம் உலக காலநிலையை பெருமங்கு வகிக்கிறது. அவை சத்தியும் சத்துக்களையும் கடலுக்குள்ளே பகிர்ந்தளிக்கிறது. 2வது, வெப்ப நீரோட்டமும் குளிர் நீரோட்டமும் சந்திக்கின்ற இடத்தில் அடர் மூடு பனி உருவாகின்றது. உதாரணமாக கல்ஃப் வெப்ப நீரோட்டம் லாபரடாரா குளிர் நீரோட்டத்தை நியூ பவுண்ட்லாந்திற்கு அருகில் சந்திக்கின்ற இடத்தில் மிக அடர்த்தியான மூடுபனி உருவாகிறது. 3வது, வெப்ப நீரோட்டம் அது நகர்ந்து செல்லும் கடற்கரையோர பகுதியில் வெப்பநிலை குறைக்கிறது. அடுத்த 4வது, வெப்ப நீரோட்டத்தின் மீது வீசுகின்ற காற்று வெப்பமடைவதால் அதிக மழைப்பொழிவு தருகிறது. ஆனால் குளிர் நீரோட்டத்தின் மீது வீசுகின்ற காற்று கடுமையான வறட்சியை உண்டாக்குகிறது. உதாரணமாக பெரு நீரோட்டத்தின் மீது வீசுகின்ற காற்று மிகவும் குளிர்ச்சியாகவும் வறண்டும் காணப்படுகிறது. அதனால் பெருநாட்டின் மேற்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள அட்டகாமா பாலைவனம் உருவாக பெரு நீரோட்டத்தின் தாக்கத்தால் தோன்றும் இந்த குளிர்ந்த வறண்ட காற்றே காரணமாக அமைந்துள்ளது. 5வது, நீரோட்டங்கள் உலக வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகின்றன. கப்பலை எளிதாக செலுத்த பெரிதும் உதவுகின்றன. கல்ஃப் நீரோட்டம் ரஷ்யா மற்றும் ஸ்காண்டினேவியாவின் இயற்கை மற்றும் செயற்கை துறைமுகங்கள் ஆண்டு முழுவதும் செயல்பட உதவுகிறது. அதே போல குரேஷிய நீரோட்டம் ஜப்பான் துறைமுகங்களை குளிர்காலத்தில் கூட அதை நீர் உறைவது கிடையாது இயக்க வைக்கிறது. அடுத்து, நீரோட்டங்கள் பெருங்கடலில் கொட்டப்படும் ரசாயனம் மற்றும் கழிவுகளை நீர்த்துப்பாகவும் புறக்கணிக்கக்கூடியதாகவும் மாற்றவும் செய்கிறது. நீரோட்டங்களில் சில வகை மீன்கள் அது தோன்றிய இடத்தை விட்டு பிற இடங்களுக்கு பரவி காணப்படும் உதவுகிறது. மேலும் சூரிய ஒளி ஊடுருவ பகுதியில் பெருங்கடல்களின் மேல் நோக்கி மற்றும் கீழ் நோக்கிய கிளர்க்கையின் காரணமாக தாதுக்கள் மேல் நோக்கியே உந்தப்பட்டு மீன்களுக்கு பயன்படும் பைட்டோ பிளான்டன்கள் உற்பத்தி உதவுகிறது. உலகின் முக்கிய மீன்பிடிப்பு தளம் வெப்ப குளிர் நீரோட்டங்களும் குளிர் நீரோட்டங்களும் சந்திக்கும் இடங்களில் காணப்படுகிறது. இப்போ உலகின் மீன்பிடிப்பு தலங்கள். அடுத்தது நீரோட்டங்களின் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1வது, கிராண்ட் திட்டு அட்லாண்டா பெருங்கடலில் நியூ பவுண்ட்லாந்து அப்படிங்கிறதும் இதில் பார்த்தீங்கன்னா கல்ஃப் வெப்ப நீரோட்டம் மற்றும் லாபரடாரா குளிர் நீரோட்டம். அடுத்தது 2வது, அக்வஸ் திட்டு அட்லாண்டிக் பெருங்கடல் ஆப்பிரிக்கன் மேற்கு கடற்கரை. இங்கே பெங்குலான் நீரோட்டம் மற்றும் அகுல்காஸ் வெப்ப நீரோட்டம். அடுத்தது டாகர் திட்டு, அது அட்லாண்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கான் வடகிழக்கு பகுதி சேர்ந்தது. வட அட்லாண்டிக் காற்று நீரோட்டம் மற்றும் கனரிஸ் குளிர் நீரோட்டம். அடுத்து ரீட் திட்டு அப்படின்னா தென் சீன கடல் பசிபிக் பெருங்கடல் சேர்ந்தது. குரேஷியாவின் வெப்ப நீரோட்டம் மற்றும் ஒயசியா குளிர் நீரோட்டம். அடுத்து பெட்ரோ திட்டுனா இந்திய பெருங்கடல் தென் புவியிடை கோட்டு வெப்ப நீரோட்டம் மற்றும் மேற்கு ஆஸ்திரேலியா குளிர் நீரோட்டம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சராசரி ஆண்டில் நடக்கக்கூடிய சராசரி ஆண்டிற்கும் எல்நில ஆண்டிற்கும் உள்ள காற்றழுத்த வேறுபாடு கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் நம்மளுக்கு தெளிவாக தெரியுமான்னு தெரில. இப்போ ஓரளவு தெரிஞ்சிருக்கு. இப்போ வட அமெரிக்கா தென் அமெரிக்கா. இப்போ தென் பசிபிக் நீரோட்டம் அது ரொட்டேட் ஆகி தென் புவியிடை நீரோட்டமாக மாறும்போது சாதாரண ஆண்டாக சராசரி ஆண்டாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தென் பசிபிக் நீரோட்டம் அது அது வேறு இதாக புவியிடை கோட்டு நீரோட்டமாக வடக்கு புவியிடை கோட்டாக மாறும்போது நம்மளுக்கு இந்த எல்நினோ ஆண்டு உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்கே எல்நினோ பார்த்தீங்கன்னா எல்நினோ என்பது 5 டிகிரி வடக்கு முதல் 5 டிகிரி தெற்கு அச்ச வரையிலும் மற்றும் 120 மேற்கு முதல் 170 மேற்கு தீர்க்க பகுதியில் அமைந்துள்ள புவியிடை கோட்டு பசிபிக் பெருங்கடல் பகுதியின் இயல்பு நிலையிலிருந்து 1971 2000 அடிப்படை காலமாக அதிகம் கடல் மேற்பரப்பின் வெப்பநிலையை குறிக்கும் ஒரு நிகழ்வாகும். இது 2 அல்லது 7 வருடத்திற்கு ஒரு முறை ஏற்படுகிறது. கீழே கூறப்பட்டுள்ள எல்நினோ நிகழ்வு புவியிடை கோட்டு பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில் யுக்வேடார் நாட்டிற்கும் சர்வதேச தேதி கோட்டிற்கும் இடையில் கடலின் மேற்பரப்பின் வெப்பநிலை அதிகரிப்பால் உருவாகுது. வெப்பநிலை அதிகரிப்பு 1.5 முதல் 2.5 வருடங்கள் நீடித்தால் அது நடக்கும். இவ்வெப்பநிலை அதிகரிப்பு மேற்பரப்பில் 30 மீட்டர் ஆழம் வரை பரவியிருத்தல் பசிபிக் பெருங்கடலின் மேல் மாறுபட்ட செங்குத்து காற்று சுழற்சி நிலை ஏற்படும் பொழுது இதெல்லாம் வருது. இப்போ
இயல்பான நிலை எல்நிலோ நிலை கொடுத்துருக்காங்க. புவி இயல்பான நிலைக்கும் எல்நிலோ கம்பேரிசன் பாருங்கள். புவியிடை கோட்டுக்கு அருகில் பசிபிக் பெருங்கடலில் குளிர் நீரோட்டம் மேலெழும்பதால் புவியிடை கோட்டு பசிபிக் பெருங்கடலில் மேற்கு பகுதி வெப்பம் மிகுந்தும் கிழக்கு பகுதி குளிர்ந்தும் காணப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா புவியிடை கோட்டுக்கு அருகில் பசிபிக் பெருங்கடல் வெப்ப நீரானது கிழக்கு நோக்கி பரவுவதால் குளிர் நீரோட்ட எழுச்சி ஒடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காற்றின் சுழற்சியானது பசிபிக் பெருங்கடலில் மேற்கு பகுதியில் பலமாக காணப்படுகிறது. காற்றானது மேற்கு பகுதியில் மேலெழும்பி குளிர்ந்த கிழக்கு பகுதியின் கீழ் இறங்குகிறது. இப்போ அந்த காற்றின் சுழற்சியானது பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் பலமாக காணப்படுகிறது. இப்போ வெப்பமானது மேற்கு பகுதியில் அதிக மழையும் குளிர்ந்த கிழக்கு பகுதியும் வறண்ட தன்மையை காணப்படுகிறது. இங்கே பாருங்கள், வெப்பமானது கிழக்கு பசிபிக் பெருங்கடலின் காற்றானது மேல் நோக்கி எழும்புகிறது. அடுத்து இயல்பான வருடங்களில் தென்கிழக்கு ஆசியாவும் கிழக்கு ஆஸ்திரேலியாவும் அதிக மழைப்பொழிவு. இதில் பார்த்தீங்கன்னா வெப்பமானது கிழக்கு பகுதியில் அதிக மழைப்பொழிவும் குளிர்ந்த மேற்கு பகுதியில் வறண்ட தன்மையும் காணப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவும் கிழக்கு ஆஸ்திரேலியாவும் வறண்ட வானிலையை கொண்டுள்ளது. அடுத்தது இது அடுத்து தென் ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரை வறண்ட வானிலை கொண்டுள்ளது. தென் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை அதிக மழைப்பொழிவு பெறுகிறது. இது அப்படியே ஆப்போசிட்டாக தான் நடக்கும். எல்நினோவினால் உலக அளவில் ஏற்படும் விளைவுகள் அப்படி சொன்னால் எல்நினோ விளைவாக உலக அளவில் எதிர்கொள்ளப்படுகிறது. காற்று சுழற்சினால் ஏற்படும் மாற்றம் பல நாடுகள் பொருளாதாரத்தை பாதிக்கிறது. உலகளாவிய வானிலை தன்மை பெரிய அளவில் ஏற்படும் மாற்றம் சுற்றுச்சூழல் பாதிப்பு, விவசாயம், வெப்ப மண்டல சூறாவளி, காட்டுத்தீ, வறட்சி, வெள்ளம் தொடர்பான சுகாதாரக்கீடு ஆகியவற்றை பாதிக்கிறது. எல்நினோ நீரோட்டம் ஜெட் காற்றை பாதிக்கிறது. இதனால் குளிர்காலத்தில் கலிஃபோர்னியா அதிக மழையும், வட ஐரோப்பாவில் வறண்ட குளிர்காலமும், தென் ஐரோப்பாவில் மிதமான குளிரும் காணப்படுகிறது. ஜப்பான் கடலில் குறைந்த எண்ணிக்கையிலான சூறாவளி உருவாகிறது. கிழக்கு ஆப்பிரிக்கா அதிக மழைப்பொழிவையும் பெறுகிறது. தென்கிழக்கு ஆசியா மிகுந்த வறட்சியும் காட்டுத்தீயையும் எதிர்கொள்கிறது. தென் அமெரிக்காவில் உள்ள பெரு எல்நினோவால் அதிக மழை பெறுகிறது. கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் வெப்பம் அதிகரிப்பது இந்தியாவில் காணப்படும் இயல்பான பருவக்காற்று நிலையோடு தொடர்புடையது. அதே வேளையில் மத்திய பசிபிக் பெருங்கடலில் வெப்பம் அதிகரிப்பு இந்தியாவில் வளர்ச்சி நிலையை உருவாக்க காரணமாகிறது. தொடர்ந்து மேற்கு பகுதியை நோக்கி வெப்பம் அதிகரிக்கும் போது இந்தியா பருவக்காற்று முடக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சர்வதேச காலநிலை கணிப்பு ஆய்வு மையம் எல்நினோ நிகழ்வுகளை கணித்து முன்னறிப்பை தருகிறது. எல்நினோ உலக வெப்பமயமாதல் ஏற்பட காரணமாக அமைவதுடன் எல்நினோ நிகழ்வுகளை அதிகரிக்கின்றது என அறிஞர்கள் கருதுகின்றனர். அடுத்து லானினா என்பது எல்நினோவிற்கு எதிர்மறையான நிகழ்வுகள். வியாபார காற்று வலிமையடையும் போது கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் குளிர்ந்த நீரோட்டம் மேல் எழும்புகிறது. காற்று சுழற்சியில் மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதி மட்டுமே வீசுகின்றது. தென்கிழக்கு ஆசியாவில் ஈர காலநிலையும் தென் அமெரிக்காவில் வறண்ட நிலையும் பதிவாகிறது. கிழக்கு மற்றும் மேற்கு அயன மண்டல பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் காற்றழுத்த வேறுபாட்டினை தெற்கு அலைவுகள் என்கிறோம். வானிலை வல்லுநர்கள் தெற்கு அலைவிற்கும் எல்நினோ லானினா நிகழ்விற்கும் உள்ள நெருங்கிய தொடர்பினை ஆராய்ந்து உறுதிப்படுத்த உள்ளனர். இவ்விரு நிகழ்வுகளும் சேர்ந்து ஆராயும் போது ENSO எல்நினோ சவுத் ஆக்சிலேஷன் என்ற சுருக்கமான சொல்லை பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பு தகவல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துமஸ் சமயத்தில் முதலாக எல்நினோ காலநிலை பற்றி அறிதல். பெருநாட்டின் மீனவர்கள் ஆண் குழந்தைகள் அல்லது குழந்தை இயேசு என்று எல்நினோவிற்கும் பெண் குழந்தை என்று லானினாவிற்கும் பெயர் வைத்தனர். இது ரொம்ப முக்கியம், இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெப்ப ஓர்ப்பு சுழற்சி பெயரில் குறிப்பிட்டதை போல கடல் நீரின் வெப்பம் மற்றும் ஓர்ப்பத்தில் காணப்படும் வேறுபாட்டின் காரணமாக மிகப்பெரிய அளவில் கடைதல் போன்றதொரு நீர் சுழற்சி ஏற்படுது. நார்வே கடற்கரை மற்றும் வெடல் கடல் ஆகியவை அட்லாண்டிக் பெருங்கடலின் எல்லை பகுதியில் கடல் நீரானது கீழ் இறங்குகின்றது. வட பசிபிக் பெருங்கடலில் இந்திய பெருங்கடலும் குளிர் நீர் மேல் எழும்புகிறது. உலக பெருங்கடலில் ஏற்படும் இச்சுழற்சியானது கடத்துப்பட்டை கன்வர் பெல்ட் என அழைக்கப்படுது. மெதுவான நிதானமான முப்பரிமாண இந்நீர் சுழற்சியானது நீரில் கரைந்துள்ள வாய்க்கால் மற்றும் திடப்பொருட்களை பகிர்ந்து சத்துக்களையும் நீரில் கலந்து வெவ்வேறு பெருங்கடல் கொப்பரைகளுக்கு எடுத்து செல்கின்றன. இச்சுழற்சியானது புவியின் காலநிலையை நிலைப்படுத்தப்படுகிறது. இதற்கு பாதிப்பு ஏற்பட்டால் 10 ஆண்டு காலத்திற்குள் எதிர்பாராத காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி உடையது. இந்த கழுத்துப்பட்டை சுழற்சியானது இயல்பான பெருங்கடல் சுழற்சியின் எளிமைப்படுத்தும் விளக்கமாகும். வெப்ப ஓர்ப்பு சுழற்சி அங்கே பாருங்கள், ரெட்டில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா குளிர் நீரோட்டம் போயிட்டு அப்போ வெப்ப நீரோட்டமாக இந்த பக்கம் வந்து அந்த வெப்ப நீரோட்டத்தோட இன்னொரு வெப்ப நீரோட்டம் கலந்து மறுபடியும் இங்கே வெப்ப நீரோட்டம் வந்து அட்லாண்டிக் வழியாக போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து குளிர் நீரோட்டமாக மாற்றப்பட்டு அங்கேருந்து இந்தியா போனவுடனே குளிர் நீரோட்டம் வெப்ப நீரோட்டமாக மாறி
மறுபடியும் வந்து இதோட வந்து ஜாயின் ஆகுது. குளிர்நீரோட்டம் மறுபடியும் கண்டினியூ ஆகி மறுபடியும் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. இதான் வந்து வெப்ப ஓவர் சுழற்சின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இப்போ கலைச்சொற்கள். ஆழ்கடல் சமவெளி, அப்சல்யூட்டிவ் பிளான், மிக அகன்ற தட்டையான பெருங்கடலில் ஆழமான தரைப்பகுதி. கண்டெழுச்சி, கன்வென்ஷனல் ரைஸ்ன்னு சொல்லலாம். கண்ட சரிவிற்கும் ஆழ்கடல் சரிவிற்கும் இடைப்பட்ட பகுதி. தனித்த பொருளாதார மண்டலம், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். கடற்கரை அடிப்படையில் எல்லைக்கோட்டிலிருந்து 20 கடல் மைல் 370.40 கிலோமீட்டர் தூரம் வரை காணப்படுகிறது. நிலச்சந்தி, 2 பெரிய நிலப்பகுதியை இணைக்கக்கூடிய குறுகிய நிலப்பகுதியாகும். அடுத்தது வந்து ஹாட்ஸ்பாட், கவச பகுதியிலிருந்து பாறைகள் உருகி மாக்மா மேலெலும்பி வெளிவரும் புவியின் மேற்பரப்பு. நிரந்தர பனித்தளம், ஃபார்மா ஃபாரஸ்ட், புவி பரப்பின் மீது தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் மேல் பனி உறைந்து காணப்படும் நிலை. அது சுவடு கூறுகள்லாம் ட்ராக் எலிமெண்ட்ஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட மாதிரியில் அல்லது குறிப்பிட்ட நிலையில் காணப்படும் வேதியியல் கூறுகளின் மிக குறைவான அளவு. அடுத்து சம ஓவர்பிய கோடுனா ஐசோஹெலைன், ஒரே அளவு ஒரு ஓவர்பியத்தை கொண்டுள்ள இடங்களை இணைக்கும் கற்பனை கோடு. பெருகலைன் சேவலாம் காற்றினால் உந்தப்பட்டு உருவாகும் மலை. இது தல காற்றுகளால் பாதிக்கப்படுவதில்லை. வெப்ப உயர்வு சுழற்சினா தெர்மோலைன் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. வெப்பம் மற்றும் ஓவர்பிய வேறுபாட்டால் பெருங்கடல்களில் உருவாகும் மிகப்பெரிய நீர் சுழற்சி.